अहोबिले गारुडशैलमध्ये कृपावशात् कल्पितसन्निधानं लक्ष्म्या समालिङ्गितवामभागं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये. எம்பெருமான் செய்தருளி எண்ணிறந்த அவதாரங்களுள் ஸ்ரீ நிருசிம்ஹாவதாரம் தனி சிறப்பு வாய்ந்தது. ஆனால் வெகு குறைவான நேரமே இப்பூவுலகத்தில் நரசிம்மம்பெருமான் எழுந்தருளி இருந்தார். வந்தவர் ஹிரண்யகசிபுவை முடித்தார், பக்த பிரகலாதனுக்கு அனுகிரகித்தார். உடனே இவ்வுலகத்திலிருந்து திரும்ப ஸ்ரீவைகுண்டத்தை அடைந்து விட்டார், மறைந்தார். ஆனால் அவரை சேவிக்க முடியவில்லையேங்கிற தாகம், அவா வருத்தம் எல்லாருக்கும் இருக்குமே. அவர்களுக்கெல்லாம் நாம தரிசனம் கொடுக்க வேணும் என்பதற்காகவே எத்தனையோ திவ்ய கஷேத்திரங்களில் அர்ச்சாரூபத்திலே எழுந்தருளி இருக்கிறார். கிருஷ்ணாவதாரம் இப்போது இல்லாவிட்டாலும் எத்தனையோ கிருஷ்ணன் கோவில்கள், ராமாவதாரம் முடிந்திருந்தாலும் பல பல ராமர் சந்நிதிகள், அதை போல ஸ்ரீ நிருசிம்ஹாவதாரம் நடந்து முடிந்திருந்தாலும் பலவிடங்களிலும் எழுந்தருளி இருக்கிறார். அதிலே இந்த க்ஷேத்திரத்தில் பக்தர்கள் அனைவருக்கும் அனுகிரகம் புரிந்து கொண்டு பிரகலாத வரதனாய், லக்ஷ்மி நரசிம்மன், லக்ஷ்மி ஹயக்ரீவர், லக்ஷ்மி நாராயணன் என்று எல்லா எம்பெருமான்களும் கோயில் கொண்டிருக்கிறார்கள். இந்த சன்னிதானத்தில் பவித்ரோத்சவம் நடந்து வரும் இந்த முக்கியமான வேளையிலே நான் பாகவதனா, அடியேன் ஒரு பாகவதனாங்கிற தலைப்பில் பாகவதன் என்று பெயர் எடுக்க வேண்டுமானால் அதற்கு என்னென்ன அடையாளங்கள் இருக்க வேண்டும், நாம் என்ன கடைப்பிடிக்க வேணுங்கிறத பற்றி சுருக்கமாக விண்ணப்பம் பண்ணுகிறேன். யாரை கேட்டாலும் தாம் பாகவதன்னு தான் சொல்ல போகிறோம். அடியேனை கேட்டாலோ உங்களை கேட்டாரோ பக்தனான்னு கேட்டால் ஆமான்னு சொல்லுவோம், பாகவதனான்னு கேட்டால் ஆமான்னு சொல்லுவோம். நீங்கள் சாதுவான்னு கேட்டால் நிச்சயமாக சாதுன்னுவோம், யோகியான்னு கேட்டாலும் ஆமான்னு சொல்லுவோம். பக்தன், பாகவதன், சாது, யோகி இதெல்லாம் வெவ்வேறு சந்தர்ப்பத்தில் நாம் பயன்படுத்தும் பெயர்கள். ஆனால் பலவிடங்களிலும் அர்த்தம் ஒன்றா இருக்கலாம். ஒரு ஸ்லோகம் மட்டும் விண்ணப்பிக்கிறேன். அதில் பக்தன்னு தனித்து வருகிறது, பாகவதன்னு தனித்து வருகிறது. அப்படின்னா ரெண்டு பேரும் ஒன்று இல்லையான்னு முதல்ல நமக்கு தோணும். ரெண்டு பேரும் ஒன்றுன்னு சொல்லலாம், ஆனால் ஒரு சிறு வித்தியாசம் இருவருக்கும் உள்ளது. வைகுண்டேது பரேலோகே ஸ்ரீயாசார்த்தம் ஜெகத்பதிஹி ஆஸ்தே விட்டுர் அச்சிந்தியாத்மா பக்தைஹி பாகவதைஹி சஹ. இது புராணத்தில் இருக்கிற ஒரு ஸ்லோகம். ஸ்ரீவைகுண்டத்தில் பெருமான் எப்படி எழுந்தருளி இருக்கிறார், அவர் அழகென்னான்னு விளக்க வந்தது. வைகுண்டேது பரேலோகே ஸ்ரீயாசார்த்தன் ஜெகத்பதிஹி, ஸ்ரீ சகாயோஜனார்த்தனஹான்னு கூட ஸ்லோகம் உண்டு. ஸ்ரீயான நேச்சி ஆச்சியாரோட சேர்ந்து நடுவாக ஆதிசேஷ பீடத்தில் எழுந்தருளி இருக்கிறார். ஆஸ்தே எழுந்தருளி இருக்கிறார். விஷ்ணு அச்சிந்தியாத்மா, சுலபத்தில் நம்மால் அவரை நினைவு கூர்ந்து விட முடியாது, நினைத்து விட முடியாது. நினைவுக்கு அப்பாற்பட்டிருக்கும் எம்பெருமான் ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிறார். யார் சூழ எழுந்தருளி இருக்கிறார்? ஒரு ராஜான்னு உட்கார்ந்து கொண்டிருந்தால் மந்திரிகள் எல்லாம் சூழ்ந்திருப்பார்கள், சேனாபதிகள் சூழ்ந்திருப்பார்கள், சேனா வீரர்கள் எல்லாம் இருப்பார், பிரஜைகளே இருப்பார்கள். அதை போல ஸ்ரீவைகுண்டத்தில் யார் யார் சூழ்ந்திருக்கிறார்கள்னு கேட்டுக்கொண்டு பக்தைஹி பாகவதைஹி சஹ, பக்தர்களோடும் பாகவதர்களோடும் கூடியிருக்கிறார். பக்தை சஹான்னு சொன்ன போறாதா, பாகவதை சஹான்னு தனித்து சொன்ன போறாதா? உடனே நமக்கு என்ன கேள்வி வரும்? அப்ப பாகவதர்கள் எல்லாம் பக்தர்கள் இல்லையா, பக்தர்கள் எல்லாம் பாகவதர்கள் இல்லையா? ரெண்டையும் எதற்காக தனித்தனியே பிரித்து சொல்லி இருக்கிறார்? இந்த ஸ்லோகத்துல ஏன் வந்ததுங்கிற கேள்வி வரும். இதுல ஒன்றும் தவறே இல்லை, இதுவும் சொல்லலாம் அதுவும் சொல்லலாம். ஆனா ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிற இந்த இருவருக்குள் ஒரு சின்ன கோடு, மெலிசான கோடு. அந்த கோடு எங்கெங்க இருக்குதுன்னு வேற ரெண்டு இடம் சொல்றேன், அது உங்களுக்கு தெரிந்த இடம். அதை பார்த்தா இது இவ்வளவு சுலபமானதான்னு அப்பதான் புரியும். புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயிலின்
வெள்ள வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முல நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி மெல்ல எழுந்து அரியன்ன பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்து. யார் மெல்ல எழுந்துன்னு அந்த பாசுரத்தில் இருக்கு. மெதுவா கார்த்தால எழுந்திருக்கிறார்கள், ஹரி ஹரி ஹரின்னு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஆறுனால் உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்தங்கரியன்ன பேரரவம்னு பாசுரம். யோகினா யாரு, முனிவர்னா ஆறு? இவா ரெண்டு பேரும் வெவ்வேறையா? ரெண்டு பேரும் காஷாயம் உடுத்தின்னு இருப்பாளா? ரெண்டு பேரும் சடமுடி வச்சிருப்பார்களா? ரெண்டு பேரும் சாப்பிடவே மாட்டாளா? பட்னி இருப்பாளா? யார் யோகி யார் முனிவர்? முனிவரும் யோகியும் ஒன்றுன்னு தானே நாங்கள் நினைச்சிட்டு இருக்கோம். இது ஒரு இடம். அதே போல நம்மாழ்வாருடைய பாசுரங்களில் கடைசி 10 பாசுரம் முனியே நான் முகனே முக்கண்ணப்பான்னு தொடங்குகிற பாசுரம். அப்பதான் நம்மாழ்வாரே புறப்பட்டு ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் கொண்டிருக்கிறார். அந்த சமயத்துல சொல்றது வைகுந்த தமரரும் முனிவரும் வியந்தனர். வைகுந்தத்தில் இருக்கக்கூடிய அமரர்களும் முனிவர்களும் ஆச்சரியப்பட்டார்கள்னு இருக்கு. அடி என் சொன்ன திருப்பாவ பாசுரம் இந்த லோகத்தில் இருக்கிற முனிவர்களும் யோகிகளையும் பத்தினது. இப்ப சொல்லிட்டு இருக்கிற திருவாய்மொழி பாசுரம் வைகுந்த தமரரும் முனிவரும் வியந்தனர் அப்படின்னு அங்க இருக்கிறத பத்தி சொல்றது. நமக்கு சந்தேகம், இந்த 2 பேர் யாரு, அந்த 2 பேர் யாரு, 2 பேரும் ஒண்ணு இல்லையா? அங்க போனாலும் எதுக்கு இந்த மாதிரி பிரிவினைவாதம் எல்லாம் பேசுகிறார்கள் அப்படின்னு தோணும். இதுல எந்த பிரிவினையும் இல்லை. 2 பேருமே மிக மிக உயர்ந்தவர்கள் தான். ஆனா வித்தியாசம் என்னன்னால், நாம எப்படி இருக்கோமோ மொத்த மக்களையும் 2 வகையா பிரிச்சு விடலாம். இப்ப இங்க நாம எல்லாரும் உட்காந்துருக்கோம், நமக்குள்ளேயே 2 வகை, ஆண் பெண். அந்த 2 வகையை பத்தி நான் சொல்லலை. படித்தவன் படிக்காதவன் அதையும் சொல்லலை. ஆனா நம்ம முன்னோர்கள் பிரிச்சு காட்டியிருக்கிறது, ஒரு சிலருக்கு அதிகமா பகவானை பத்தி நினைத்து பாடி உருகி அனுபவித்து அந்த அனுபவத்தோடையே இருக்கிறதுக்கு தான் பிடிக்கும். இவர்களெல்லாம் ஒரு வகை. இன்னொரு வகை, இப்படியே அனுபவித்து கொண்டிருந்தா வேலை யார் பண்றது? எனக்கு பூ தொடுக்க பிடிக்கும், பெருக்கி முழுக பிடிக்கும், வர்றவர்களுக்கு நாற்காலி எடுத்து போட பிடிக்கும், கோவில்ல பெருமாளுக்கு புறப்பாடுனா தோல் கொடுக்கறதுக்கு பிடிக்கும், வாத்தியம் வாசிக்கிறதுக்கு பிடிக்கும், நான் வேலை செய்யறேன் சுவாமி. நீங்கள்லாம் நினைச்சுட்டே உட்காந்துருங்கோ, நாங்கள்லாம் வேலை செஞ்சுட்டே இருக்கோம். இப்ப இதே சமயத்தில் நாம் எல்லாரும் சௌக்கியமா குழு வசதிக்கு கீழே நாற்காலி போடப்பட்டிருந்தது, அடியனுக்கு இது வைக்கப்பட்டிருந்தது, ஆசனம் போடப்பட்டிருந்தது. வந்தேன், உட்காண்டேன், சொன்னேன், 1.5 மணி நேரம் முடிஞ்சு போயிடும், 9 மணி களைப்படுவேன். இந்த நாற்காலி யார் எடுத்து போடுறது? இதை யார் மடிச்சு வைக்கிறது? இதை யார் உள்ளே எடுத்து போடுறது? நாம கோவிலுக்கு போவோம், பெருமாளை சேவிப்போம், வீட்டுக்கு திரும்பி வந்துடுவோம். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற அர்ச்சக சுவாமிகளுக்கு 1 மணி நேரம் வேலை இருக்கு. அவருக்கு புறப்பாடாகி உள்ள போயிட்டாருனால் படிகளையணும், திருவாபரணங்கள் எடுத்து ஜாகிரதையா உள்ள வைக்கணும், கதவெல்லாத்தையும் பூட்டணும், வேண்டிய ராத்திரி பண்ண வேண்டிய ஆகமோக்தமான கைங்கரியங்களை பண்ணி முடிக்கணும். நம்ம கிளம்பி போன அப்புறம் அவர்களுக்கு 1 மணி நேரம் இருக்கு, இருந்தா தான் முடியும். யார் செய்யறதுன்னு கேட்க மாட்டாளா? உங்களாட்டம் அப்படியே பெருமாளை சேவித்து விட்டு உருகி விட்டு வீட்டுக்கு திரும்பி போயிட்டால் உருகி கொண்டிருந்தா வேலை பார்க்க முடியாது, கைங்கரியம் நடக்காது. கைங்கரியத்தை பண்ணிட்டு இருக்கிறவர்கள் உட்காந்து கேட்கவே அவளுக்கு ஒழியாது. இங்க உபன்யாசம் நடந்துட்டே இருக்கும். இதே சமயம் இந்த கோவில் நிர்வாகத்துக்காக எத்தனை பேர் உழைச்சிட்டு இருப்பா தெரியுமா? இந்த உபன்யாசாவை தான் ஏற்பாடு பண்ணிருப்பா. ஆனா அவர்களால வந்து கூட உட்கார்றதுக்கு முடியாது. என்ன பண்ணிட்டு இருப்பான்னு ஏதோ கைங்கரியத்துல பண்ணிட்டே இருப்பார்கள். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும். இப்படி பெருமான நினைத்து நினைத்து உருகுவதற்கு ஆள் வேணும், கைங்கரியம் பண்றதுக்கு ஆள் வேணும். இந்த 2ஐத்தான் முனிவர்களும் யோகிகளும்னு சொல்றார். முனிவன் சொன்னா மனசால நினைச்சுட்டே இருப்பவர், மனநசீலகா முனிகின்னு சொல்லுவார்கள். நன்னா பெருமானை பத்தி தியானித்து கொண்டே இருப்பவர், அவரும் பெருமாளுக்கு வேணும். அடுத்தது யோகின்னு சொல்றது கைகால் விளங்க கைங்கரியம் பண்றவர். இவர்கள் இங்க மட்டும் இல்லையா, ஸ்ரீவைகுண்டத்துக்கு போன பிற்பாடு வைகுந்த தமரரும் முனிவரும் வியந்தனர். அங்கேயும் முனிவர்கள்னு சொல்லச்சே பகவானை பத்தி நினைத்து நினைத்தே உருகிட்டு இருக்கிறவா. அங்க அமரர்கள்னு சொல்லும் போது அவருக்கு வேண்டி எல்லா கைங்கரியங்களும் பண்றவர்கள். இப்ப இந்த 2ல ஏதானு தப்பா? ஓட்டி பூசலா? இப்படி இருந்தாலும் சரி, அப்படி இருந்தாலும் சரி, நமக்கு என்ன தோணிடும் இல்லை, இந்த 2ஐயும் ஒப்பிட்டு பார்த்தீர் என்றால் என்னதான் இருந்தாலும் இறங்கி வேலை செய்யறவா தானே சுவாமி உயர்ந்தவர்கள். நினைத்து கொண்டே இருந்தால் அது எப்படி இவர்கள் அவரும் சமமாயிடுவா? நமக்கு ஒரு நிமிஷம் தோன்றது இல்லையோ? ஒரு சின்ன கதை சொல்றேன். ராமானுஜர் காலத்துல நடந்த கதை. திருமுடிக்குறை பெருமாள்னு அவருக்கு பேர். பெரிய பெருமாள் ரங்கநாத பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் சயனித்துக் கொண்டிருக்கிறார். அவர் தெற்கு நோக்கி சயனம்.
அவருடைய திருமுடி மேற்கு பக்கம் வச்சிருக்கார், திருவடி கிழக்கு பக்கம் நீட்டி கொண்டிருக்கிறார். அந்த முடி பக்கத்துல ஒரு யோகி எப்போதும் பகவத் தியானத்திலேயே தான் இருப்பார். அசைய மாட்டார், சாப்பிட மாட்டார், சுத்தி என்ன நடந்ததுன்னு கூட அவருக்கு தெரியாது. அவர் பாட்டுக்கு உட்காண்டிருப்பார். அவருக்கு திருமுடிக்குறை பெருமாள்னு பேர். இவர் இருந்தது இற்றைக்கு சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக ராமானுஜர் வாழ்ந்திருந்த காலம். கோவில்ல ஏதோ திருட்டு நடந்துடுது. பெருமானுடைய திருவாபரணங்களே கள்ளர்கள் வந்தார்கள், சத்தமில்லாத திருடின் போட்டார். அது வேற யாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பும் இல்லை. அது எந்த வழியா போனாரோ இந்த சுவாமி ஒருத்தர் தான் அங்கே உட்காண்டிருக்கார். பாக்கி எல்லாரும் அவாவா வேலையை பார்க்க போயிட்டா, இவர் விடாம அங்கேயே உட்காண்டிருக்கார். இந்த மாதிரி திருட்டு போயிட்டுங்கிற செய்தி ராமானுஜருடைய காதுகளை எட்டித்து விசாரணை பண்ணலாம்ங்கிறதுக்காக கூப்பிடுறார். அப்ப சிஷ்யர்கள்லாம் சொன்னது யாருக்கும் தெரிய போறது இல்லை, அந்த சுவாமி தான் அங்கேயே எப்பவும் உட்காண்டிருக்கார், அவரை கேட்டா தெரியறதா பார்ப்போம் அப்படின்னு மற்ற பேர் சொல்லியிருக்கார். உடனே கூட இருந்த ஒருத்தர் சொன்னார், அவரை கேட்டா ஒன்றும் தெரிய வர போறது இல்லை, பரபிரம்மமாட்டம் அவர் உட்காண்டிருக்க போறார், என்ன நடந்ததுன்னே அவர் சொல்ல போறது இல்லை, அவரை கேட்டு என்ன லாபம் அப்படின்னு அருகே இருக்கிறவர் வருத்தமா சொல்லிட்டார். சரி கேட்டுத்தான் பார்ப்போமே அப்படிங்கிறதுக்காக 4 பேர் அவரிடத்துல விசாரித்தார்கள். எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு, நான் இங்க உட்காண்டிருக்கேன், பெரிய பெருமாளுடைய திருமுகமண்டலம் திருவடியை தவிர எனக்கு எதுவுமே தெரியாது, அவரை நினைத்து கொண்டிருப்பது மட்டும்தான் எனக்கு தெரியும். என் அமுதினை கண்டகன்கள் மத்தொன்னினை காணா, அவரை சேவித்தேன், அதை தவிர என் கண்ணுக்கு எதுவும் படாதுன்னு அவர் அழுதுண்டே சொல்லிட்டார். அப்படியா திருட்டு போயிடுத்தா, பெருமானுடைய சொத்து போயிடுத்தா வருந்தினார். ஆனா அதுக்கு மேல அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. நேர இந்த செய்தி திரும்ப ராமானுஜர் இடத்துல வந்து இவரை உயர்ந்தவர்னு சொல்லிட்டு இருக்கிறே, அவரானா கண்ணுக்கு நேர திருட்டி போறச்சே, அதுவும் பெருமாள் சொத்து திருடு போகும்போது ஒண்ணுமே நடவடிக்கை எடுக்காது எழுந்திருக்கார் பாரு அப்படின்னு புகார் வந்தது. சுவாமி அழுது கொண்டு ராமானுஜர் சொன்னாராம், அவருக்கு இருக்கிற நிஷ்டை எனக்கு இல்லாதப்படுத்தே, தன்னை சுத்தி என்ன நடந்தாலும் அது பெரிய பெருமாளுடைய சொத்து, அவர் தான் அவர் சொத்தை ரட்சித்துக் கொள்ள வேண்டும், என்னையே அவர் தான் ரட்சிக்க வேண்டும்னால் அவர் சொத்தையும் சேர்த்து அவர் தான் ரட்சித்தாகணும், எனக்கு இதை தவிர ஒன்றுமே தெரியாது, அந்த நிஷ்டை தனக்கு வராமல் நான் தான் விசாரணை பண்ணி சொத்தை காப்பாத்திர போறதா நான் நினைச்சிட்டு இருக்கேன் பாரு, எனக்கு நிஷ்டை குறைவுன்னுட்டார் ராமானுஜர். மொத்தத்தில் அடி எதுக்காக சொல்ல வந்தேன்னால், ரெண்டையும் சீர்தூக்கி பார்த்து கைங்கரியம் பண்றவர்கள்லாம் உயர்ந்தவர்கள், தியானம் பண்றவர்கள்லாம் குறைவானவர்கள்னு நினைச்சுடவே வேண்டாம். இவர்களுக்கு என்ன நிறைவு? அப்படி பார்த்தா சீத்தை தன்னைத்தானே ரட்சித்து கொண்டிருக்கலாம், ஆனா பண்ணவே இல்லை. ஹனுமானுடைய வால்ல நெருப்பு வைக்கச்சே, இந்த நெருப்பு உனக்கு சுடாமல் இருக்கட்டும்னு சொன்ன சீதை திரும்பி ராவணனை பார்த்து நெருப்பு உன்னை சுடட்டும்னு சொல்றதுக்கு எத்தனை அழியா இருக்கும். இந்த நெருப்பு ஹனுமான சுடல, ராவணனை சுட்டிருந்தா அப்பவே முடிஞ்சிருக்குமே. 10 மாசம் காத்துன்னு இருக்க வேண்டாம், ஒண்ணுமே பண்ணிருக்க வேண்டாம், எப்பவோ திரும்பி போயிருக்கலாம், யுத்தமே வேண்டாம். ஆனா ஏன் பண்ணவில்லைனால், நம்மை ரட்சித்துக் கொள்ளும் பொறுப்பு நம்மது அல்ல, அது ராமனுடையது அப்படிங்கிற உறுதி. அந்த இப்படின்னா இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கு சுவாமி. இதே போல நாங்களும் இனிமே எந்த பொறுப்புமே என்னதில்லை, எல்லாம் அவரதுன்னு சொல்லிட்டு விட்டுடுவோமான்னு கேட்டால் விடுவோமான்னு யோசிச்சு பாருங்க. நாளைக்கு ஒரு துளி கையை முட்டி காலு முதுகு ஏதான்னு ஒன்று வலிக்கட்டும், அந்த சமயத்து ஆமாமா லட்சுமி நரசிம்ம பெருமாள் தான் பார்த்துக்கணும், நான் ஏன் என்ன பார்த்துக்க போறேன், மருத்துவமனைக்கு போக மாட்டேன்னு யாரான்னு சொல்லுவோமா? அப்போ மட்டும் உடனடியாக ஓடுவோம். பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு பார்க்கணும், நான் தான் ஓடணும், பேரம்பேத்தியை பார்க்கணும், நான் தான் பண்ணணும், அங்கெல்லாம் மட்டும் நாம தான் பண்ணணும்னு தெரியும் போது அப்ப எல்லாத்தையுமே நாம பண்ணித்தான் ஆக வேண்டும். அடியேன் சொல்ற நிட்டை வருவது ரொம்ப துர்லபம். ராமானுஜர் போன்றவர்கள் அந்த நிட்டை வரவில்லையேன்னு வருத்தப்பட்டிருக்க வேண்டுமானால், அடியேன்னு நீங்களும் அந்த நிட்டையில நான் இருக்கேன்னு சொல்றதுல அர்த்தம் இல்லை, அது பொய்யா தான் போய் முடிஞ்சு விடும். அதனால அப்படிப்பட்டவர்களுக்கே இல்லை. மகாஜானி யோகி ஜடபரதன்னு ஒருத்தர் இருக்கும், கதை கேள்விப்பட்டிருப்பேன். பாகவதத்துல பாகவத புராணத்திலே ஜடபரதோபாக்கியானம்னு சொல்லுவார்கள். அவருக்கு உடம்புல மலம் பூசி கொண்டா கூட தெரியாது, சேறு பூசி இருந்தா கூட தெரியாது, சாப்பிடவே மாட்டார், நெத்திக்கிட்டுக்க மாட்டார், ஏதோ ஒரு துணியை உடுத்தி கொண்டிருப்பார், திக்கையே துணியாக கூட உடுத்தி கொண்டு ஒன்றுமே இல்லாம நகரனாக கூட இருப்பார், எப்படியும் இருப்பார். அவர் தான் சுவாமி. அவராட்ட நானும் வேணா நெத்திக்கிட்டுக்க வேண்டாம், கச்சம் உடுத்திக்க வேண்டாம், இனிமே அதெல்லாம் பண்ணவே வேண்டாம், பரதர் சொன்னா மட்டும் பாகவதத்தில் எழுதி வைக்கிறீங்களே, அதை போல நானும் இருந்தா எழுதுவீர்களானால், பரதர் அதே போல ஆரோத்தருக்கு பலி கொடுக்க போறச்சே தாராளமா வெட்டிக்கோ, என்ன நீ வெட்டவே முடியாதுன்னார். கத்தி அவர் தலையில இறங்க போகும்போது காளி யாருக்கு பலி கொடுத்தாலோ அந்த காளி கத்திய மாலையா மாத்தினான். இதெல்லாம் நம்மால முடியுமா? ஆதிசங்கர பகவத் பாதர் அவர் சிஷ்யர்களோட போய் கொண்டிருந்தார். அப்ப ஆரோத்தர் கல்லு வச்சிருக்கிற குடம், அந்த குடத்தை கையில கொடுத்தா, அப்படியே எடுத்தார், வாயில குத்தினுட்டார். சிஷ்யம் கொடுத்தான்னு சாப்பிட்டுட்டார். அது எப்படி அவர் சாப்பிட்டாரே நான் சாப்பிடலாமன்னால்,
10 அடி போன உடனே இன்னொரு சிஷ்யம் கொதித்து கொண்டு இருக்கிற எஃகு கொதி நிலையில இருக்க அத்தை கொண்டு கொடுத்தார், அப்படியே வாயில குத்திட்டார். இத்த பண்றதுதானே அதிகம் பண்ணணும் இல்லையா? அதை பண்ணதானத்தான் இதுக்கு பண்ணணும். ஏதோ ஒரு சிலர் பண்றதுக்காக அதை பார்த்து முடியாதவர்கள்லாம் சூடு போட்டுக் கொள்ளவே கூடாது. அது இருக்கு, அதை பார்த்து நானும் பண்றேன்னால் அவர்களுக்கு இருக்கிற எல்லா சக்தியும் நமக்கு இருக்கணும். பெரியவர்கள் ஏதானு தவறு நடந்து விட்டாலும் உடனடியா கடுமையான பிராயச்சித்தம் பண்ற சக்தி படைத்தவர்கள். நமக்கு அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லச்சே ஆந்தனைய தவறுகளை தடுப்பது தான் வழி. என்னத்துக்காக இந்த விஷயத்தை விண்ணப்பிச்சேன்னால், பக்தன்னா யாரு, பாகவதன்னா என்னன்னா ஒரு சின்ன பிரிவு இருக்கிறது. பகவானை தியானித்து கொண்டு கல்யாண குணங்களை அனுபவித்து கொண்டே இருப்பவர் ஒரு வகை, கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்படுறவர் மற்றொரு வகை. இப்படி இருந்தாலும் ஏற்றம், அப்படி இருந்தாலும் ஏற்றம். நம்மால ரெண்டுமே தனித்தனியாலாம் பண்ற அளவுக்கெல்லாம் சக்தி இல்லை. இதுலேயும் கொஞ்சம் அதுலேயும் கொஞ்சம். நம்ம எல்லாமே அதுதானே. கார்த்தானையானா வேலை கொஞ்சம் போட்டுக்கணும், சாயங்காலமானா கச்சேரிக்கு போகணும், ராத்திரியானா உபன்யாசமும் கேட்கணும், வருஷத்துக்கு ஒரு தடவை திவ்யதேசிக யாத்திரையும் போயிட்டு வரணும், எல்லாம் பண்ணணும், பொண்ணு பிள்ளையும் பார்க்கணும், எல்லாத்தையும் பார்க்கணும்னால் ஒன்று என்பது நம்மளை அவ்வளவா நடக்கிறதே இல்லை. அதனால எல்லாவற்றுக்கும் பரவாயில்ல, ஆசை இருக்கும் இல்லையா? அதனால பக்தர்கள் பாகவதர்கள்னு சொல்லும்போது நம்ம பொறுத்த வரைக்கும் ரெண்டுமேன்னு வச்சுக்கலாம். ஆனா ரொம்ப ஆழமா போனா பெரிய பெரிய படிப்புக்கெல்லாம் போறோம். அப்ப தனித்தனியா சிறப்பு படிப்புன்னு போறா. பொதுவா அந்த நாள்லாம் பார்த்துட்டா மருத்துவத்துக்கு படிப்பார்கள். 5 வருஷம் 6 வருஷம் படிச்சாச்சு, எல்லாரும் மருத்துவர், எல்லாம் பார்க்குற மருத்துவர். இன்னைக்கு அப்படி இருக்கிற வாழ்க்கெல்லாம் ஒத்துருமே போறதில்லை. ஜலதோஷத்துக்குன்னு ஒரு தனி மருத்துவர், முட்டி வலிக்கு வேற, வலது கால் முட்டிக்கு வேற, இடது கால் முட்டிக்கு வேற, அந்த அளவு பிரிச்சாச்சுன்னா அப்ப ஆழமா போறதுங்கிறதுக்காக மற்ற பேர் வைத்தியம் தெரியாதுன்னு அர்த்தம் இல்லை. நாம எல்லாம் அந்த பொதுவான வைத்தியர்களை போல இருக்கும். சிறப்பான வைத்தியம்லாம் நமக்கு தெரியாது. நமக்கு பக்தியும் கொஞ்சம் வேணும், பாகவத தன்மையும் வேண்டும், சாதுவாகவும் இருக்க வேண்டும், யோகியாகவும் இருக்க வேண்டும், எல்லாமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நாம பார்க்க போறது அதிலே அடியேன் பாகவதனாக இருக்கிறேனா, அதுக்கு சாஸ்திரங்களில் என்ன அடையாளங்கள் சொல்லப்பட்டுள்ளன. விஷ்ணு புராணத்துல சில அடையாளங்கள் இருக்கு. பாகவத புராணத்திலே பிரகலாதன் இப்படி பாகவத ஒரு அனுபவத்தோட பாகவத லட்சணத்தோடு இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. விஷ்ணு புராணத்தில் அதில் அர்த்தம் இருக்கு, பாகவத புராணத்தில் இருக்கு. ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் எல்லாம் பார்த்தா அந்த அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு. அதன் படிக்கு நம்மில் ஒரு சிலவாவது இருக்கிறதா? கிருத்தயுகத்துக்கு சொன்ன அடையாளம்லாம் அப்படியே கலியுகத்துக்குன்னு சொன்னா ஆகாது. அதை நம்மளால பொருந்த விடவே முடியாது. கலியுகத்துக்கு இது எப்படி பொருந்தி வரும்? அது அவ்வளவு தூரம் என்னால் முடியாமல் போனாலும் ஓரளவு 5க்கு 2 பழுதில்லைன்னு சொல்ல மாட்டோமா? 5 வைக்கிற இடத்துல, பொண்ணை வைக்கிற இடத்துல பூவியானு வைங்கோ சொல்றச்சேவே. வாத்தியார் சுவாமி வருவார், ப்ரகஸ்பதி நம்ம வீட்டில் எல்லாம் பண்ணி வச்சிருவார். அவருக்கு சம்பாவனை கொடுக்கச்சேவே யதோக்த தட்சிணாமிவ ஸ்வீகிருத்திய இப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்துடணும். உமக்கு நான் 100 ரூபா கொடுக்கணும்னா 20 ரூபா தான் வச்சிருக்கேன், ஆனா 20 போரும் ஏத்துக்கோன்னு அந்த மந்திரத்துக்கு அர்த்தம் இல்லை. நாம சொன்னதுக்கு நான் 20 கொடுத்ததை 100ஆக நீர் சந்தோஷப்படணும்னு அர்த்தம். யதோக்த தட்சிணாமிவன்னா நான் 100 வச்சதாக அவர் திருப்பி கேட்பார். வைக்கவே இல்லை, வச்சதாகன்னு முடியுமானால் அதான் முடியும். அதுக்கு தான் யதோக்த தட்சிணாமிவ. நாம அதே போல பொன்ன வைக்கும் இடத்தில் பூவை வைக்க முடியுமான்னு பார்க்கலாம். கர்மயோகத்தாலே சிறப்படைந்தவர் ஒருவர். கர்மணைவிக சம்சித்தியம் ஆஸ்திதா ஜனகாதயான்னு கண்ணன் கீதையில சாதிக்கிறார். அவர் தான் ஜனகன். கர்மயோகத்தாலேயே முக்தி அடைந்தவர். அதே போல ஞான யோகத்தால முக்தி அடைந்தவர் இப்படி சொன்ன ஜடபரதர். அவர் தான் ஞானத்தினால முக்தி அடைந்தவர். இனிமே நம்ம பார்க்க போறது இந்த பக்கத்தில் இருக்கிற பிரகலாதன். வரதன் எம்பெருமான் பிரகலாத வரதன் எழுந்துள்ள இருக்கிறார். பிரகலாதன் தான் பக்தி யோகத்தால மோட்சத்துக்கு போனவர். கர்மயோகத்தாலே ஒருத்தர், அவர் தான் அதுக்கு உதாரணம். ஞான யோகத்தால அடுத்தவர் ஜடபரதர். அதே பக்தின்னு வரும்போது பிரகலாதனுக்கு தான் தனி இடம். உபமானம் அசேஷானாம். எந்த இடத்திலே யார் பக்தன் யார் பாகவதன் எண்ணு அப்படின்னு சொன்னா உடனே பிரகலாதன் எண்ணுவாளாம். 2வது பாகவதன் 6 எண்ணு பிரகலாதன் சொல்லுவாளாம். 3வது பாகவதன் 6 எண்ணு மறுபடியும் பிரகலாதன் சொல்லுவாளாம். ஏன் 2வதே இல்லையென்னால் சாதுகு சதா அபவது. சாதுக்களுக்கு யார் திருஷ்டாந்தம்னு சொல்ல வேண்டுமானால் பிரகலாதன் 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 பிரகலாதன். அவனைத்தான் யாரும் பாகவதனாக ஏற்கிறார்கள். அப்படி என்னதான் அவர் சாதிச்சிருக்கார், என்ன பண்ணிருக்காருன்னு பார்ப்போம். ஒரு சின்ன விஷயம், ஓம்ங்கிற பிரணவம், அதிலிருந்து இந்த பாகவதங்கிற சப்தத்துக்கு ஒரு அர்த்தம் வருது. அது என்னன்னு முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் சரித்திரம் என்ன, நம்மகிட்ட என்ன அடையாளம் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஓம்ங்கிறது பிரணவம். முதல்ல ஓம்னு சொல்லணும், அடுத்தது நமஹான்னு 2 எழுத்து சொல்லணும், அடுத்தது நாராயணாயன்னு 5 எழுத்துக்கள் சொல்லணும்.
ஓமித்யக்ரே வியாஹரேத் நம இது பశ్చాத் நாராயணாயேத்யுபரிஷ்டாத் ஓமித்யேகாட்சரம் நம இது த்வே அக்ஷரே நாராயணாயேதி பஞ்சாட்சராணி. 1 ஓம், நமஹ 2, நாராயணாய 5, கூட்டினா 8. இதைத்தான் 8 எழுத்து 8 எழுத்துங்கிறோம். திருமங்கையாழ்வார் முதல் பதிகம் முழுக்க நான் கண்டுகொண்டேன் நாராயணாவென்னும் நாமம் குலந்தரும் செல்வந்தந்திடும் அடியார்படுதுயர் ஆயினவெல்லாம் நிலந்தரும் செய்யும் நிழ்வு சிம்பொருளும் எல்லாமே கொடுக்கும். அதுல ஓம்ங்கிறது தான் பிரணவம். பிரணவம்னா பிரகர்ஷேன ஸ்தூயத்தே பகவான் அனேன இதி பிரணவகான்னு சொல்லுவார்கள். இந்த மந்திரத்தாலே, ஓம்ங்கிற மந்திரத்தாலே நன்கு பூரியாக பகவான் ஸ்தோத்திரம் பண்ணப்படுகிறார். பிரணவன்னு இருக்கு. நு ஸ்துதவுன்னு தாது. நு என்கிறதுலேருந்து ஸ்துதி பண்ணுதல்ங்கிற அர்த்தத்தில் வரும். பிரங்கிறது பிரகர்ஷம்ங்கிற அர்த்தம். நிரம்ப ஸ்தோத்திரம் பண்ணப்படுகிறார். அப்போ ஓம்னு சொன்னாலே பெருமாளை பெரிய ஸ்தோத்திரம் பண்ணதான் அர்த்தமா. ஓம் கேசவாய நமகான்னு அர்த்தம், அர்ச்சனைன்னு பொருள் இல்லை. ஓம்னு சொன்னாலே ஸ்தோத்திரம் பண்ணது தான். அப்படி என்னதான் அதில் அர்த்தம் இருக்கும்னா சற்று பிரிச்சுப்போம். பிரிச்சிருந்தால் பாகவதனா நான் என்ன இருக்கணுங்கிறதுக்கு அர்த்தம் புரிஞ்சுப்படும். பாகவதன் பக்தன் சொல்லும்போது இந்த விஷயம் வேணும், இந்த விஷயம் வேணும், இந்த விஷயம் வேணும். முதல் 3 சொல்லிடுறேன். இந்த 3 அந்த ஓங்கிறதுக்குள்ள எங்க இருக்குங்கிறத பார்ப்போம். அ ஆய உ மா, இப்படிதான் அது பிரியும். அ உ மான்னு பிரியும். ஆங்கிறது பரமாத்மாவை சொல்லும், மாங்கிறது ஜீவாத்மாவை சொல்லும், ஊங்கிறது ஏவ ஏ அதுவே அப்படிங்கிற பொருள்ல வரும். ஆனா பரமாத்மான்னு சொன்னேன், மான ஜீவாத்மான்னு சொன்னேன். பரமாத்மா ஜீவாத்மான்னு தனியா அப்படி தொங்க விட்டு பிரயோஜனம் இல்லை. இவா 2 பேருக்கு ஒரு உறவு வந்தாகணுமே. பரமாத்மாவுக்கு ஜீவாத்மா என்னன்னு கேட்க மாட்டீங்களா? இவர் அப்பா அம்மானா இவர் கணவன் மனைவி, இவர் அப்பா பிள்ளை, ஏதோ ஒரு உறவு சொல்லணும் இல்லையோ. அதை போல ஆங்கிறது பரமாத்மா, மாங்கிறது ஜீவாத்மானால் என்ன உறவு? அப்பா பிள்ளையா, சுவாமி தாசனா, சுவாமி சொத்தா, படைக்கிறவர் காரணம் காரியமா, அந்த 2 பேருக்கு ஒரு சம்பந்தம் வேணும் இல்லையா? அந்த சம்பந்தத்தை தான் சதுர்த்தி விபக்திங்கிறது ஏற்படுத்தும். 4வது வேற்றுமை உருபு. தமிழ்ல சொன்னா 4ஆம் வேற்றுமை, சம்ஸ்கிருதத்தில் சொன்னா சதுர்த்தி விபக்தி. நம்ம எப்போ சொல்றது அதுதான். ராமாய நமஹா, கிருஷ்ணாய நமஹா, கோவிந்தாய நமஹா, கேசவாய நமஹா, ஆய ராமாய கிருஷ்ணாய கோவிந்தாய, அதான் சதுர்த்தி. ஆயன்னு போட்டால் அவனுக்குன்னு அர்த்தம். ராமனுக்கு நான், கண்ணனுக்கு நான், ராமாய நமஹா, நான் எனக்குரியவன் அல்லேன், ராமனுக்குரியவன், நான் எனக்குரியவன் அல்லேன், கண்ணனுக்குரியவன். இதுதான் நம்ம அர்ச்சனையும் போது நித்தியம் எழுந்திருக்கும். ஓம் கேசவாய நமஹா, நாராயண நமஹா, மாதவாய நமஹா, கோவிந்தாய நமஹா. அது வேற நமக்கு ஒரே அவசரம். அதனால ஓமும் சரியா வராது, நமஹாவும் சரியா வராது. கேசவா நாராயண மாதவா கோவிந்தா அது ஸ்லோகம், அது நாமாவளியே இல்லை. நாமாவளின்னா ஓமும் சொல்லி ஆகணும், நமஹா நன்னா காதல படும்படி சொல்லணும். குறுக்க அந்த சப்தத்துக்கு சதுர்த்தி சேர்த்து ஆயன்னு வரணும். ராம கிருஷ்ணான்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை, அது நாமம். ராமாய கிருஷ்ணாய ஆய சேரணும், முன்னாடி ஓம் சேரணும், பின்னாடி நமஹா சேரணும். இதெல்லாம் சேர்ந்தா தான் அது நாமாவளி ஆகும். அப்படின்னா தான் அந்த பெருமானுக்குரியவன் நான், எனக்குரியவன் அல்லன்னு அர்த்தம் கிடைக்கும். அதனால ஆ புரிஞ்சு கொடுத்து, மா புரிஞ்சு போச்சு. மாங்கிறது ஜீவாத்மா, ஆங்கிறது பரமாத்மா. உறவு 2 பேருக்கு சம்பந்தம் ஆயன்னு இருக்கு. அங்க இருக்கான்னு நீங்க கேட்பீங்க. இல்லையே, ஓம்ல ஆதான இருக்கு, ஆயன்னு இல்லையேனால் அந்த இடத்துல அது சுபாம் சொல்லுக்குன்னு ஒரு வியாக்கரண சூத்திரம். அந்த சூத்திரத்தின்படி அந்த இடத்துல அது மறைஞ்சு போயிடும். ஆயன்னு அங்க இருக்காது. ஆனா இருந்தாகணும், ஏன்னா நாராயணாயன்னு மேல இருக்கு இல்லையா? எப்ப அந்த இடத்துல சதுர்த்தி இருக்கோ அது இங்கேயும் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். நாராயணனுக்கு நான், ஆ என்னும் பரமாத்மாவுக்கு நான். அப்ப அந்த ஆயா சேர்க்கணும். இப்ப எழுதிட்டு இருக்கோம். ஆ ஆய ம, பரமாத்மா பரமாத்மாவுக்கு ஜீவாத்மா, பரமாத்மா பரமாத்மாவுக்கு ஜீவாத்மா அடிமைன்னு அர்த்தம், தொண்டன் அர்த்தம், அவனுடைய சொத்துன்னு அர்த்தம். அப்ப பரமாத்மாவுக்கு ஜீவாத்மா சொத்தாக இருக்கிறார். இந்த எண்ணம் நமக்கு வந்ததுன்னா தான் நம்ம முதல் கட்ட பாகவதனே. நாம் யாரோ நான் தனித்து செயல்படுபவன் நினைத்து கொண்டிருந்தால் நாம் பக்தனாவும் ஆக முடியாது, பாகவதனாக ஆக முடியாது. இந்த இடத்துல 2ஆ பிரிச்சுப்போம். நாம நடுவில் இருக்கோம். இந்த பக்கம் பெருமாள் இருக்காருன்னு வச்சுப்போம், இந்த பக்கம் ஜட பொருள்கள் எல்லாம் இருக்கட்டும். இத்தனை பொருள்கள் இருக்குது, தட்டு இருக்கு, இந்த தட்டுக்கு ஞானம் கிடையாது, அதெல்லாம் ஜட பொருள், அச்சேதனம். அடியே ஞானம் இருக்கிறதா நம்பிட்டு இருக்கேன். நான் சித்து ஜீவாத்மா, பெருமாள் பக்கத்தில் இருக்கார், எல்லா ஞானமும் உடையவர்.
நடுவில் இருக்கிற நான் இங்கிருந்து வேறுபடணும், இங்கிருந்து வேறுபடணும். நான் ஜடமா இல்லை, அப்ப இந்த பொருளை காட்டினா நான் வேறுபட்டவன். அது அந்த ஓங்கிறதுக்குள்ள எங்கேயோ இருக்கணும். அப்படியே இந்த பொருளை விட நான் வேறுபட்டவன் தெரிஞ்சிட்டாலும் பரமாத்மாவும் நானும் ஒன்னா இல்லை அவரே வந்து வேறுபட்டவரா? சாமி அவர் பரமாத்மா, நான் ஜீவாத்மா, நிச்சயமா அவர் வேறுபட்டவர் தான். அப்ப அதையும் மாறுபடுத்தி ஆகணும். இந்த ரெண்டு வேறுபாடுகள் அதுக்குள்ளே இருக்கு. மா எனும் எழுத்து சொல்லும் போதே இம்மு கூட்டல் ஆ மானு தான் ஆகும். உயிரெழுத்து மெய்யெழுத்து கூட்டினா உயிர்மெய் எழுத்து. அதே போல இங்க பாத்தீங்கன்னா இம்மு ஆ கூட்டினா மா, மன ஞானே மன அவபோதனேன்னு தாத்து. எது அறிகிறதோ, எது அறிகிறதோ, எது அறிவாக இருக்குமோ, எது ஆனந்தப்படுமோ அதுதான் மாங்கிற எழுத்துல சொல்லப்படும். இந்த தட்டு அறியுமா? அறியாது. அப்ப நான் வேற, தட்டை காட்டிலும் வேற, அறிகிறபடியால் இந்த தட்டு அறிவாவே இருக்குமா? இருக்காது. நான் அறிவாவே இருக்கேன். இந்த தட்டு ஆனந்தப்படுமா? படாது. நான் படுறேன். அப்ப மான்ற எழுத்தை சொன்னாலே 24 இல்லை, அது 25வதுன்னு அர்த்தம். அது என்ன கணக்குனால் ஜடப்பொருள்கள் எல்லாத்தையும் 24ன்னு கணக்கு பண்ணணும். 5 பூதம், 5 தன்மாத்திரம், கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, மனசு 1, மொத்தம் 21. இதை தவிர அகங்காரம், மகான், பிரகிருதி 3 கூட்டினா 24. இந்த 24 தத்துவங்கள் தான் ஜடப்பொருள்கள். 25வது தத்துவம் தான் ஜீவாத்மா. அதனாலதான் மாங்கிற எழுத்து சம்ஸ்கிருத வர்ணமாலையில 25வது எழுத்து. கணக்கு பண்ணிடலாம் தெரிஞ்சிடும். கவர்கம், சவர்கம், டவர்கம், தவர்கம், பவர்கம், கா சா டா தா ப 5 5 25. கா 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 காங்க, சா 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 சான்னா, டா 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 டானா, தா 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 தானா, ப ப ப ப ம. அப்ப மாங்கிறது 25வது எழுத்தா? 25வது தான் ஜீவாத்மான்னு அர்த்தம். அச்சித்தத்துவம் ஜடப்பொருள்கள் எல்லாம் 24. அந்த 24 காட்டிலும் 25வது வேறுபட்டவர். இவர் வேறு எதனால் வேறுபட்டவர்? அறிவுமயமா இருக்கிறவர், அறிவுடையவரா இருக்கிறவர், ஆனந்தப்படுபவர். ஆகவே இந்த தேகத்தை விட நான் வேறேன்னு அர்த்தம். இதுதான் தேக விலட்சணம் ஜீவாத்மான்னு சொல்வார்கள். இந்த தேக அச்சேதனம், அச்சித்து, நான் அதை காட்டில் ரொம்ப உயர்ந்தவரா இருக்கேன். இதை சொல்லச்சேவே எல்லாருக்கும் அப்படி ஆகாசத்துல மிதக்கிறாப்புல இருக்கும். நான் ரொம்ப உயர்ந்தவன், நான் தேகம்லாம் இல்லை, நான் பெரிய ஞானம் இருக்கிறவன் சொல்லிட்டேன். ஒண்ணுதான் முடிஞ்சிருக்கு. மாங்கிற எழுத்தினாலே 24 தாண்டின 25ங்கிற அளவுக்கு ஆயிருக்கு. இதே அடுத்ததுக்கு வாங்க, அந்த அகாரம் 26வது, பரமாத்மா 26வது தத்துவம். இவரை காட்டிலும் வேறுபட்டவர், இவரை காட்டிலும் வேறுபட்டவர்ங்கிறதான் பரமாத்மாவுக்கு ஏற்றம். அப்ப அகாரத்திலேருந்து வேறேன்னு சொல்லணும், தேகத்திலேருந்து வேறேன்னு சொல்லணும். மான்னு சொல்லப்படுற ஜீவாத்மா. இங்கிருந்து வேற நான் உயர்ந்தவர்னு அர்த்தம், அங்கிருந்து வேற நான் தாழ்ந்தவன் அர்த்தம். இதை விட உயர்ந்தவன், ஆனா அவருக்கு அடிமையா இருக்கிறவன். நம்ம என்ன நினைச்சுடுவோம்னால் இதுவே நான் நினைச்சுட்டா அவர்கிட்டே போக மாட்டோம். இந்த ஜட பொருளே நான் தப்பா புரிஞ்சுட்டால் அப்ப பரமாத்மா பத்தி ஞானமே வராமன்னா போயிடும். ஞானம் இருக்குன்னு புரிஞ்சுக்கணுமே. அப்ப தேகத்தை காட்டிலும் வேறுபட்டவர். முதல் ஞானம் வேணும், அப்பதான் பாகவதன் ஆக முடியும். பரமாத்மாவுக்கு அடிமையாக இருக்கிறேன், அந்த ஞானம் வரணும், அப்பதான் பாகவதன் ஆக முடியும். இந்த ரெண்டு ஞானமும் முன்பக்கத்திலிருந்தும் பின்பக்கத்திலிருந்து வரணும். இது வந்ததுன்னா நான் பாகவதன். இதுதான் முதல் அடையாளம். தேகத்தை காட்டிலும் வேறுபட்டவர்ங்கிற அறிவு இருக்கா? அறிவுடையவன் மெருகு தெரியறதா? தேகத்தை விட வேறுபட்டவன்னா தேக விலட்சணன் அர்த்தம். அதுக்கப்புறம் பரமாத்மாவுக்கு நான் அடிமைன்னு சொன்னால் சுதந்திரன் இல்லை, நான் சுதந்திரன் இல்லை. நான் ஞானமுடையவன் சொன்ன உடனே என்ன வரும்? சுதந்திரன் என்ன வரும்? இல்லை, பரமாத்மாவுக்கு பரதந்திரன், நரசிம்ம பெருமானுக்கு நான் அடங்கியவன். இது ரெண்டாவது வரணும். வரும். இன்னும் ஒன்னே ஒன்று மட்டும் ஒரே நிமிஷத்துல முடிச்சுடுறேன். சரி, நான் தேகத்தை காட்டிலும் உயர்ந்தவன் ஒத்துனுட்டேன், பரமாத்மாவுக்கு அடிமைன்னு ஒத்துனுட்டேன். அவருக்கு மட்டும் இல்லை, எனக்கு வேலை பார்த்தவருக்கு நான் அடிமை, எனக்கு வேட்டி வாங்கி கொடுத்தவருக்கு அடிமை, எனக்கு கல்யாணம் பண்ணிட்டவருக்கு நான் அடிமை, எங்க அப்பா அம்மாவுக்கு நான் அடிமை. 100 பேர் இருப்பாளோ இல்லையா? எத்தனையோ தேவதைகள்லாம் இருக்கா, எத்தனையோ பேர் எனக்கு தெரிஞ்சவர்கள்லாம் இருக்கா, காசு கொடுத்தவா இருக்கா, வேட்டி கொடுத்தவா இருக்கா, சோறு போட்டவா இருக்கா, எல்லாருக்கும் நான் அடிமைன்னு சொன்னால் ஓஹோ அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அவள்கிட்டலாம் ஏதோ நன்றி உணர்வோடு இருக்கலாம். ஆனா அவர்களுக்கெல்லாம் இந்த ஓங்காரத்துல சம்பந்தம் வராது. ஓம்ல சம்பந்தம் பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கு மட்டும்தான் வரும். ஏனெனில் பாக்கி இருக்கிற அத்தனை பேரும் இந்த பிறவியில் எடுத்த தேகத்தினால வந்த தொடர்பு. இப்ப இத்தனை நான் யாரை பத்தி சொன்னேனோ, இவர் என்ன போன பிறவியில வேலை கொடுத்த முதலாளியான்னு அப்படிலாம் இல்லையே. இந்த பிறவியில வேலை கொடுத்துக்கார், இவரே 1ஆம் தேதி சம்பளம் கொடுக்கலன்னா அடுத்த இடத்துக்கு போடுவேன்.
இவ்வளவுதான் இவருக்கு எனக்கு சம்பந்தம். அதனால இது தேக தொடர்பால வந்தவரிடத்துல அந்த பெருமையெல்லாம் பார்க்க முடியாது. ஆகவே இப்ப மூணாவது ஒரே ஒரு கேள்வி வரும். இன்னைக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தருக்கு அடிமையா இருக்கட்டுமானால் அது முடியவே முடியாது. பரமாத்மாவுக்கு மட்டுமே ஜீவாத்மா அடிமைன்னு சொல்லணும். அதுதான் நடுவில் இருக்கிற ஊங்கிற எழுத்து சொல்லும். ஊ என்பது அவனுக்கேங்கிற அர்த்தத்தில் வரும். கோவிந்தா உனக்கே நாம் ஆட்செய்வோம். மத்தனங்காமங்கள் மாத்து ஆண்டாளுடைய பாசனம். கோவிந்தனுக்கு ஆட்செய்வோம் முடிக்கல, கோவிந்தா உனக்கே நாம் ஆட்செய்வோம்னால் மற்ற பேருக்கு அடிமை அல்லோம் அர்த்தம். ஆக மூணு விஷயம். மான்னு சொன்னதுனாலே தேகத்தை காட்டிலும் வேறுபட்டவர்னு புரிஞ்சுது. ஆய மான்னு சொன்னதுனாலே பரமாத்மாவுக்கு அடிமைன்னு தெரிஞ்சது. ஊன்னு சொன்னதுனாலே வேற யாருக்கு நான் அடிமை இல்லை, அவனுக்கு மட்டுமே அடிமைன்னு தெரிஞ்சது. இந்த மூணு அர்த்தம் தெரியணும். தேக விலட்சணன் ஜீவாத்மா, ஜீவாத்மா ஸ்வதந்திரன் அன்று பரதந்திரன், பரமாத்மாவை தவிர மற்ற பேருக்கு சேஷப்பட்டவன் அல்லன். இந்த மூணு ஞானம் நமக்கு முதல் கட்டமா வந்ததுனால் பாகவதம். இதுதான் அடையாளம், முதல் அடையாளம். இதை மெதுவாக கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் யோசிப்போம். ஏன் நான் முதல் கட்டம்னு சொல்லியிருக்கேன். அப்போ அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சின்ற விஷயத்துக்காக பூர்ணாகுதிக்கு போய் சேவிச்சுட்டு வந்துடுவோம். இப்போ 5 நிமிஷம் பூர்ணாகுதி நடக்க போகிறது. இப்போ கேட்ட விஷயத்தை இப்படியே ஞாபகம் வச்சுங்கோ. இதே ஓங்காரத்தின் அர்த்தம் தான் அங்கேயும் அவள் பண்ண போறா. போய் சேவித்தீர்கள்லாம், ஓஹோ இந்த தேகத்தை காட்டில் நான் வேற, அது நின்று இருக்கிற பெருமாள் பிரகலாத வரதனுக்கு அடிமை, அவருக்கு மட்டுமே நான் தொண்டன் என்பதுதான் ஒரு முக்கியமான அர்த்தம். வைகுண்டேது பரேலோகே ஸ்ரீயாசார்த்தன் ஜெகத்பதி ஆஸ்தே விட்டு ரச்சிந்தியாத்மா பக்தைஹி பாகவதை சஹ. இந்த ஸ்லோகத்தின்படி பக்தர்களாறு பாகவதர்களாறு தியானம் பண்ணி மனனம் பண்ணுவதிலே விருப்பம் இருப்பவன் ஒரு வகை, நிறைய கைங்கற்றம் பண்ண வேணும் தொண்டாற்ற வேணும்னு ஆசைப்படுபவர் மற்றொரு வகைன்னு பார்த்தோம். பாகவதன் சொன்னால் முதலில் 3 அடையாளங்கள் வேண்டும். தேகத்தை காட்டிலும் வேறுபட்டவன் ஆத்மாங்கிற புத்தி வேணும். நான் ஸ்வதந்திரன் அல்லன், பகவானுக்கு அடங்கியவர் பரதந்திரங்கிற புத்தி வேணும். அவருக்கும் மற்ற பேருக்கும்னு சொல்லாமல் அவருக்கே அடியன் அடங்கியவன், அவனுக்கே அடிமைப்பட்டவன்கிற புத்தி வர வேண்டும். இதை ஓம்ங்கிற பிரணவத்திலிருந்து தெரிந்து கொள்ளலாம். மான்னு சொன்னதுனாலே தேகத்தை காட்டிலும் வேறுபட்டவர்னு புரியும். ஆயான்னு சொன்னதுனாலே பரமாத்மாவுக்கு ஜீவாத்மா அடிமைன்னு தெரியும். நடுவுல ஊன்னு சொன்னபடியாலே பரமாத்மாவுக்கு மட்டுமே அடிமை, மற்ற பேருக்கு ஆட்படமாட்டான் என்று அன்னசேஷத்த நிவிருத்தின்னு சொல்லுவார்கள். மற்ற பேருக்கு சேஷப்பட மாட்டார், அவருக்கே பட்டிருப்பார். ஆனா அவருக்கேன்னு சொல்லும் போது அப்படியே அப்படி நிறுத்திட முடியாது. அப்ப மகாலட்சுமிக்கு அடிமைப்பட்டதா இல்லையா? கருடன் விஸ்வக்சேனர் ஆதிசேஷனுக்கெல்லாம் நம்ம தொண்டர்களா இல்லையா? ஆழ்வார்கள் 10 பேருக்கும் தொண்டர்களா இல்லையா? பரம பாகவதர்களா இன்னும் யார் இருந்தாலும் அடியவர்களுக்கு அடியவனா இருக்கணுமா வேண்டாமா? நிச்சயமா இருக்கணும். அப்படின்னா அவருக்கு மட்டுமேன்னு சொல்லுகிறீரே, ஏன் மற்ற பேருக்கு தொண்டர்கள் இல்லை? தவிர்க்கணுமானா தவிர்க்கவே வேண்டாம். இந்த அர்த்தத்தை யாரெல்லாம் ஒத்துக்கொள்ளுகிறார்களோ அந்த பாகவதர்கள் அத்தனை பேருக்கு நம்ம தொண்டர்களா இருக்கலாம். அது இல்லாதவர்களுக்குத்தான் கூடாது. தேக சம்பந்தத்தால வந்தவனுக்கு தொண்டனா இருக்க முடியாது. ஆத்ம சம்பந்தத்தால வந்தவனுக்கு தாராளமா இருக்கலாம். மற்றவற்றை விலக்கி அவனுக்கும் அவன் அடியார்களுக்குமே தொண்டு செய்திருக்க வேண்டும். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் தெளிகுலர் அருவி திருவேங்கடத்து எழில்கொள் சோதி எந்த தந்த தந்தைக்கேன்னு நம்மாழ்வாருடைய பாசுரம். திருவேங்கடத்திலே திருமலையில பெருமாளை சேவிக்கிறதுக்கு போறார். உனக்கு எல்லா கைங்கரியத்தையும் அடியேன் தான் பண்ண வேண்டும். ஒரு கைங்கரியம் 2 கைங்கரியம்லாம் இல்லை. கையால பண்றது, மனசால பண்றது, வாக்கால பண்றது, நேதிக்கு பண்ணது, இன்னைக்கு பண்ணது, நாளைக்கு பண்றது, பகவானுக்கு பண்ணுவது, பாகவதனுக்கு பண்ணுவது, ஆச்சாரியனுக்கு பண்ணுவது, எல்லா தொண்டுகளையும் அடியனிடத்திலே கொடுத்துரு. முடியுமா முடியாதான்னு பெருமான் கேட்டார். அதெல்லாம் நான் நினைக்கவே மாட்டேன். நீ தான் கைகால் கொடுத்திருக்கிறாய், பண்ண ஆரம்பிக்க போறேன், எவ்வளவு உண்டோ பண்ணி விட்டு போகிறேன், இல்லாத போது படுத்து விட்டு போகிறேன். ஆரம்பிக்க சேவை இது முடியுமா நம்ம கேட்டு இருந்தால் ஒரு கைங்கரியமே பண்ணவே வரமாட்டோம். கோவிலில் அர்ச்சக சுவாமி நாங்கள் விளக்கு வாங்கி சமர்ப்பிக்கலான்னு இருக்கோம், நீ கொஞ்சம் உதவறிடா, ஏதானும் உங்களுக்கு நன்கொடை கொடுக்க முடியுமான்னு கேட்டார். அது என்ன வெங்கல விளக்கா வெள்ளி விளக்கான்னு, நிலையா வச்சிருக்கிற விளக்கா சர விளக்கான்னு கேட்டேன். 5 முகமா 2 முகமானு கேட்டேன்.
நெய் ஆழமா குத்தணுமா குறைச்சலா குத்தினா 10 கேள்வி கேட்டீங்கன்னா உங்கள்கிட்ட விளக்கே வேண்டான்னு வரும். இதை போலத்தான் நம்ம இதுவான்னா நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருக்கார், மோர் சாப்பிட்றீங்களா பால் சாப்பிட்றீங்களா, சரி மோர்னு விட்டார். சக்கரை போட்டா உப்பு போட்டா, ஜலமா வேணுமா கெட்டியா வேணுமா, நேத்திக்கு மோரா இன்னைக்கு மோரா, இதெல்லாம் வேண்டான்னு சொல்லதுக்கு வழி. அதை போலத்தான் இந்த பகவத் கைங்கரியம்னு வரும்போது இதுவா அதுவான்னு கேட்டுக்கொண்டிருந்தால் அது ஆகாது. பரிவதில் ஈசனை பாடி விரிவது மேவல் உருவீர் பிரிவகையின் நன்னீர் தூய் புரிவதுவும் புகை பூவே மதுவார் தன்னந்துழாயான் முதுவேத முதல்வனுக்கு எதுவே என் பணி எண்ணாது அதுவே ஆட்செய்யும் ஈடே. எது எதுன்னு கேட்டுக்கொண்டிருக்காதே, உடனடியாக செய். மனோவா காயங்கள் முக்கரணங்களிலும் பண்ணணும். பூத காலம் பவிஷ்யத்து காலம் பவ்ய காலம் முக்காலங்களிலும் செய்ய வேண்டும். எல்லா கைங்கரமும் எல்லாருக்கும் பண்ண வேண்டும். இந்த உண்மை நமக்கு புரிஞ்சதுனால் பாகவதன் என்று கிடைக்கும். ஒரு சில பிரமாண வாக்கியங்கள்லாம் வாசிக்கிறேன். அங்கெல்லாம் தான் பாகவதர்களுக்கு என்ன அடையாளம் இருக்கணும்னு சொல்லப்படுவது. ஏதோ உபன்யாசம் கேட்டு விட்டு போவதற்காக இங்க நம்ம கூடவே இல்லை. சொல்லப்படுற அடையாளத்துல 1-2 எங்கிட்ட இருக்கான்னு பார்க்கணும். இல்லைன்னா வரவழைச்சுக்கணும். மொத்தம் வராதுங்கிறத பத்தி கவலைப்பட வேண்டாம். 1, 2, 3 வந்ததுன்னா கூட இது படிக்கட்டாட்டம் ஏற்றி மற்றதையும் நமக்கு கொடுத்து விடும். பண்ணா 12வது படிச்சா தான் கல்லூரிக்கு போக முடியும். 1வது 2வது எல்லாம் சேர்ந்து பிரயோஜனம் இல்லைன்னு பள்ளிக்கூடத்தில் சேராது இருக்கலாமா? 10வது தாண்டி தானே 12க்கு போக முடியும். 12 தாண்டினா தானே கல்லூரிக்கு போக முடியும். அப்போதானே வேலைக்கு போக முடியும். எதுக்காக சுவாமி பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறேன்? இந்த 6, 3, 1, 2, 3, 4, 10 வரைக்கும் வேணும். அதெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கே போகாதீங்க. நேரம் வேணும்னா 12வது போகலான்னா படிக்கவே போகிறது இல்லைன்னு அர்த்தம். அதை போல எல்லாம்லாம் ஒரு நாளும் கிடைக்கவே கிடைக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளர்ந்தாக வேண்டும். முதல்ல பாகவதோத்தமாக அவர்களுக்கு இருக்கிற பெருமை என்ன, அவர்களை எப்படி காட்ட வேணும்னு சப்தம் சொல்றது. பகவத இதம் பாகவதம்னு ஒரு அர்த்தம் சொல்லுவார்கள். பாகவத புராணம்னு சொல்லுகிறோமே, பகவத இதம் பகவானுடையது, இது பகவானுடைய கதை. பகவத இதம் பாகவதம். ஆனா பாகவதஹான்னு சொல்லும் போது ஆணையோ பெண்ணையோ ஒரு ஆத்மாவைத்தானே குறிக்கப்படுது. பாகவதம்னா புஸ்தகத்தை குறிச்சிடும். பாகவதஹான்னு சொல்லும் போது அது பெண்ணா இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும், பகவதஹா அயம் இயம் பெருமானுடைய இவர் பெருமானுடைய இவள் இதுன்னு சொல்லச்சே புஸ்தகம் ஆயிடுது. பெருமானுடைய கதை, பெருமான பத்தின சரித்திரம், அது பாகவதம். பாகவதர்னு சொல்லணும்னால் அவருடையவர் இவர். அந்த உடையவர்ங்கிற சேஷத்துவம் அவருக்கு அடிமைங்கிற அர்த்தம் வந்தாதான் பாகவத சப்தமே செல்லுபடியாகும். அதுக்காகத்தான் அடிய முதல் 1/2 மணி நாழி ஓங்காரத்திலேருந்து அவனுக்கு நான் உடையவன்கிறத முக்கியமா சொன்னேன். அந்த சப்தத்துக்கு அர்த்தமே பகவானுக்கு இவர், பெருமானை தேவதையாக கொண்டவர். இதை சொல்லும் போதே எனக்கு நான் அல்லேன் அவருக்குன்னு சேர்த்து புரிஞ்சுக்கணும். நான் அவருக்கும் எனக்கும்னு இங்கேயும் ஒரு கை அங்கேயும் ஒரு கைனா இதுதான் ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால்னு பேர். அப்படி வைக்க முடியாது. என்னையே படைத்து காத்தளிப்பவர் அவராக இருக்கிறபடியால் மொத்தமே அவருடைய சொத்து தான். நான் உன்னை என்று இலேன். ஆழ்வார் பாசுரத்தில் யானே என்னை அறியகிலாதே யானே எந்தனதே என்னிருந்தேன் யானே நீ என் உடமையும் நீயே. அடியேனே தேவரீர் தான், உம்ம சரீரமாத்தான் அடியேன் இருக்கிறேன். இந்த உண்மையை புரிந்து கொண்டேன். அதனால இந்த சப்தத்துக்கு அர்த்தம் பார்த்தால் பெருமானுடையவர், பெருமானுடைய சொத்து, பெருமானுடைய தொண்டன். எதுக்கு தொண்டன்? தோளுக்கு தொண்டனா, வயதுக்கு தொண்டனா, தொடைக்கு தொண்டனா? அடியவன் அடியவன் பேர் சொல்றோம்னால் அடிக்கு தொண்டன். நம்ம அடியேன் அடியேன் ராமானுஜதாசன் சொல்லி சேவிக்கிறோம் இல்லையோ, அடியேன் சொல்றோம்னால் அடிக்கு எனக்கும் தொடர்பு இருக்கவே தான் அடியவன் சொல்றா. அடியார்க்கடியான் அடியார்க்கடியான்னு சொல்றோமே, ஏன் தோளுக்கடியான்னு சொல்லக்கூடாதா? ஏன் கைக்கடியான்னு சொல்லக்கூடாதா? அடியார்க்கடியான்னாலே திருவடிகள் தான் நமக்கு எல்லா விதத்திலையும் பற்ற தகுந்தது. அதுதான் தஞ்சம். பெருமானுடைய திருமேனியை சேவிக்கிறோம், முகத்தை சேவிக்கிறோம், இல்லைன்னா இருக்கும் திருவடியை சேவிக்க வேண்டும். என்னைக்கா இருந்தாலும் அதுதான் நமக்கு ஒய்யவதற்கு வழிகாட்டக்கூடியது. கண்கள் தான் அழகா இருக்கும், மேல தோளோட மாலை சாத்தினுக்கிறதுலாம் ரொம்ப நன்னா இருக்கும், ஆபரணங்கள்லாம் நன்னா இருப்பார். இது வேற நம்ம அர்ச்சக சுவாமிகள் புஷ்பத்தை வச்சோ துளசியை வச்சோ திருவடியை மறைச்சு வேற வச்சுடுவா. திருவடியில் அந்த புஷ்பத்தை சேர்த்துட்டாள்னா நான் எப்படி சேவிக்கிறது? அவர் முகம் சேவையாருது. முகமே சரணம்னு சொல்லிவிடா, திருவடிகளில் சரணம்னு சொல்லிவிடா. நாகணமிஷ நம்பிரான் சரணே சரண்னு போசணும். நான் பெருமானிடத்தில் சரணாகதின்னு சொல்ல மாட்டார்கள், பெருமானின் திருவடிகளிலே சரணாகதி தான் சொல்லுவோம். நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே.
நாராயணனிடத்தில் சரணாகதின்னு எங்கேயுமே வராது. நாராயணனுடைய திருவடிகளில் சரணாகதி. ஏன்னா அவர்னு சொல்லி பார்த்தா அகங்காரத்தோட பார்த்துருவோம். அவர் திருவடிகள்னு சொன்னாதான் அகங்காரம் தொலைஞ்சு அடியன் தேவரீருக்கு அடிமைங்கிற எண்ணத்தோட சரணாகதி பண்ணுவோம். பாகவதன் சொன்னால் பகவான் உடையவர் இவர், பகவானை தேவதையாக கொண்டவர். பகவான் ஹரிஹி, பகவத் சா அஸ்ய தேவதா. ஹரி யாருக்கு தேவதையோ, விஷ்ணு யாருக்கு தேவதையோ அவரை பாகவதன் சொல்லுகிறோம். பகவத் பக்தா அவருடைய லட்சணம் சொல்றார். அவனுக்கு கைங்கரியம் பண்றதை விட அவன் அடியார்களுக்கு கைங்கரியம் பண்றவனாக இருந்தால்தான் பாகவத லட்சணமே தகும். ஏன்னு சொல்றேன், பெருமானுக்கு தொண்டன் சொன்னால் பெரிய மனுஷனுக்கு தொண்டன் அர்த்தம். அதுக்கு பெருசா அகங்காரத்தெல்லாம் விட்டு கொடுக்க வேண்டிய தேவையே இல்லை. இங்கே இருக்கிற வாழ்கிட்ட நீங்கள்லாம் பெரிய பெரிய நிறுவனத்தில் வேலை பார்க்குறவாள்லாம் யாராவது நீங்கள் இருப்பீடும் இல்லையோ, அதே சின்ன நிறுவனத்தில் வேலை பார்க்குறவாள் இருப்பீடும் இல்லையோ. நீங்கள் கேட்கும்போது ரொம்ப பெரிய இடத்துல இருக்கிறதா இருந்தால் நெஞ்சு அனுமதிட்டு நான் அங்கே வேலை பார்க்குறேன் அப்படின்னு அந்த பேரோட சொல்லுவா. இதே கொஞ்சம் ஊர் பேர் தெரியாத இடத்துல வேலை பார்க்குறவாளாக இருந்தால் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறேன் அவ்வளோதான் பதில் சொல்லுவா. பேரை சொல்ல மாட்டார்கள். அப்படின்னாலே கொஞ்சம் குறுக்கித்தான் சொல்லுவா. ஆனால் அந்த பெரிய இடத்தினுடைய பேரை சொல்றதுன்னா நிமிந்து சொல்லுவோம். பகவானுக்கு அடியவன் சொன்னா குறுக்க வேண்டிய தேவையில்லை. உலகத்துக்கே பெரியவர் அவர் தான், தைரியமா ஒரு தொண்டன்னு சொல்லுவேன். இதே ஒரு அடியவனுக்கு தொண்டன்னு சொல்லும்போது நானும் வேட்டி கொடுத்துட்டு இருக்கேன், அவரும் வேட்டி கொடுத்துட்டு இருக்கார், நானும் சாப்பிட்றேன், அவரும் சாப்பிட்றார், நானும் மனுஷன், அவரும் மனுஷன், நானும் நெத்திக்கிட்டு இருக்கேன், அவரும் நெத்திக்கிட்டு இருக்கார். இவருக்கு போய் நான் எப்படி சுவாமி தொண்டன்னு சொல்லிக்க முடியும்? ஏதோ உதவி கேட்டியெல்லாம் உதவி பண்றேன், அதுக்குன்னு கைங்கரியம் பண்ணணும்னு சொல்றீரே, கூடுமான்னு வருது பாருங்க. அந்த அகங்காரத்தை தவிர்க்கணுங்கிறதுக்காகத்தான் பாகவதன் லட்சணம். பகவானுக்கு தொண்டுபட்டா போராது, பாகவதர்களுக்கு தொண்டுபட்டா தான் அந்த அடையாளம் வரும். அது வரலைன்னா அகங்காரமே போகாது. அகங்காரம் போறேன்னா அவரும் ஏற்றுக்க மாட்டார். இன்னொரு படி இறக்கி பார்ப்போமா? பெருமானுக்கு தொண்டன்னு சொல்றதை விட, அடியார்களுக்கு தொண்டன்னு சொல்றதை விட, நிஜமா இவர் பாகவதனால் மாட்டுக்கொட்டிலுக்கு அனுப்பிச்சு ஒரு 2 மாசம் சாணியெல்லாம் அள்ளி மாட்டெல்லாம் குளிப்பாட்டி விட்டு அதுக்கு புல்லெல்லாம் போட்டு அந்த இடத்த சுத்தம் பண்ணி பார்த்துக்க சொல்லு. ஏன்னா இந்த பசு கண்ணனுக்கு ரொம்ப பிடித்தமான பிராணி. அவருக்கு நீ தொண்டன் தொண்டன்னு சொன்னியானா இந்த பசு மாட்டை கோ சம்ரட்சணம் பண்றியா பாருனால், ஒரு நாளைக்கு புல்லு வேண்டியதுக்கு காசு வேணா தரேன், நீர் அதை விட்டு விட்டு பாட்டையே நீர் பார்த்துக்கணும், அது முட்டாதானால் அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். உங்ககிட்ட அதெல்லாம் நான் சொல்லவே இல்லையே. புல்லை கொண்டு போடும், பாலை கரப்பீரா, சாணி எடுத்து போடுவீரா, அந்த இடத்த சுத்தம் பண்ணுவீரான்னா வராது. ஏன்னா அதுக்கு நான் இன்னும் குறைச்சுட்டாகணும். மனுஷனுக்கு கைங்கரியம் பண்றதை விட கோ சம்ரட்சணம், கோவுக்கு கைங்கரியம் பண்ணணும்னா இன்னும் குறைக்கணும் இல்லையோ. ஆனா உண்மையா அது எதுக்காக பண்ண சொன்னா கண்ணனுக்கு பிடிக்குங்கிறதுக்காக. ஒரு பக்கத்துல நான் கண்ணனுக்கு தொண்டன்னு சொல்லுவேன், ஆனா அவருக்கு பிடிக்கணும்னு சொன்னா கோ சம்ரட்சணம் பண்ணணுமேனால் அதுக்கு என் மனசு போகாது. அப்ப நான் விருப்பப்பட்டபடி கண்ணனுக்கு தொண்டனா இருக்கணுமா, அவர் ஆசைப்பட்டபடிக்கு நான் அவருக்கு தொண்டனா இருக்கணுமா? தொண்டனா இருக்கேன், அது கொஞ்சம் என் விருப்பத்துக்கு விட்டுடுங்களேன்வா. அப்புறம் என்ன தொண்டன்? அப்ப இவர் சுவாமி ஆயிடுவார். இவர் சுவாமி இல்லை, அவர் தான் சுவாமின்னு இருக்கணும்னால் அவருக்கு எது பண்ணா ஆசையோ, எது பண்ணா பிரீத்தியோ அதை நாம் பண்றதுக்கு தயாரா இருக்கணும். அவருக்கு பக்தர்களுக்கு கைங்கரியம் பண்ணா தான் பிடிக்கிறது. தனக்குன்னால் எனக்கு என்ன நீ பண்ண, எப்படியும் படைத்து காத்து அளிப்பவன் நான். அவர்கள் தான் கஷ்டப்படுறா. கோவில்ல கைங்கரியம் கூட நிறைய பேர் வருவா. பக்கத்துல ஆழ்வார் ஆச்சாரியர்கள் சந்நிதியெல்லாம் இருக்கா, அதுக்கெல்லாம் ரொம்ப பேர் வரவே மாட்டா. ஆழ்வார்களுடைய திருநட்சத்திர உற்சவம் நடக்குமா, கூட்டமே இருக்காது. இதே கோவில்ல பிரம்மோத்சவமா ஓஹோன்னு கூட்டமா வரும். பவித்ரோத்சவத்துக்கு நிறைய பேர் இருப்பா, பிரம்மோத்சவத்துக்கு இருப்பா. நம்மாழ்வார் சாத்துமுறை, பாஷ்யகாரர் சாத்துமுறை வந்திடார்னால் ஆளே இருக்காது. சுவாமி அப்ப மட்டும் இத்தனை பேர் வந்தீங்களே, இப்போ ஒத்திரியுமே காணமென்னால் அதுதான் அவருக்கு தொண்டுபட்டதுக்கும் அடியாருக்கு தொண்டுபட்டதற்கும் வித்தியாசம். அப்படி மனசு ஏற்கவே ஏற்காது. ஆனா பெருமாளுக்கு எது ஆசை தெரியுமோ, எனக்கு பண்ணி 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 என்னை ஏமாத்தி விடலாம்னு பார்க்காதே, அவர்களுக்கு எப்ப பண்ணுகிறாயோ அப்பதான் எனக்கு பிடித்தவனாக ஆக முடியும். ஒரு வஸ்து நல்ல வைரம், அந்த வைரம் ரொம்ப விலை பெற்ற வைரம்னு வச்சுக்கோ, அந்த வைரம் இயற்கையிலேயே தோஷமில்லாத வைரமா இருக்கும். அப்படி இருந்தா யார் உபயோகப்படுத்தணும்? அதில் கொஞ்சம் கருப்பு புள்ளி அது இதுதான் இருக்கலாம், தோஷம் இருக்கிற வைரமா இருக்கலாம். அந்த தோஷத்தை நீக்கியும் உபயோகப்படுத்திக்கலாம். தோஷமே இல்லாத சுத்தமான வைரம், தோஷம் இருக்கு அதை நீக்கி சுத்தி ஆக்கப்பட்ட வைரம். பெருமானுக்கு ஒரு வழக்கமா, ராஜாவே என்ன பண்ணுவார், தோஷம் இருக்கிறது சுத்தம் பண்ணப்பட்டிருக்குன்னா தான் மாலை பண்ணி தன் கழுத்துக்கு போட்டுடுவார். அதே தோஷமே இல்லாததா இருந்ததுனால் ராஜகுமாரனுக்கோ ராணிக்கோ கொடுத்துருவார். நம்ம நேர் மாறா பண்ணிடுவோம். அவர் பண்ணது நியாயம், எது சுமாரானதோ அதை நம்ம வச்சுக்கணும்.
எது உயர்ந்ததோ அதை புறத்தியாருக்கு தானம் பண்ணணும். வேட்டி தானம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோ. வீட்டில் ஒரு 8 வேட்டி வச்சுருந்தீங்க. ஒரு சுவாமி வந்தார், அர்ச்சக சுவாமி ஏதோ கோவிலில் கைங்கரியம் பண்ணுறார், வேட்டி கொடுக்கணும்னு நமக்கு ஆசையாக இருக்குது. அப்படியே விரலை வச்சு பார்ப்போம், எந்த வேட்டி இவர் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டே வரச்சே வசத்தியாக ஒரு வேட்டி இருந்தது. கை அதில் நிறுத்தினேன். உடனே அவருக்கு தோணித்து, இதைத்தான் நமக்கு கொடுக்க போகிறார் போல் இருக்குன்னு. அது வசத்தி கொடுத்துடக்கூடாதுன்னு பின்னாடி தேடிடுவேன். அதுக்கப்புறம் மறுபடியும் தேடி பார்த்து எது சுமார் வேட்டியாக இருந்தோ வச்சு கொடுத்தா இது தானமே இல்லைங்கிறார். எது இருக்கிறதுல வசத்தியோ அதை தியாகம் பண்ணுற மனப்பான்மை வந்தால் தான் உண்மையில தானம். அப்படி இல்லாமல் எது சுமாரோ அதை நான் வச்சுக்கணும், எது வசத்தியோ அதை பெறத்தியாருக்கு கொடுக்க வேணும். அதே போலத்தான் பெருமாளும் கொண்டு வரோம். சுமாரா இருக்கிறது எல்லாத்தையும் தான் வச்சுப்பார், உயர்ந்ததா இருக்கிறது எல்லாத்தையும் பெறத்தியாருக்கு கொடுத்துருவார். அடி என் கைங்கரியம்னு பிரகலாத வரதனுக்கு முன்னாடி போய் நின்னால், நான் சுமார்னு அவருக்கு பட்டு கொடுத்தோம்னா எனக்கு கைங்கரியம் பண்ணுன்னு, நான் வசந்தவன் பட்டுதுன்னா பிரகலாதனுக்கு பண்ணுடுவார். அவர் 2 பேர்ல யார்கிட்ட வேணா அனுப்பலாம், தானும் கைங்கரியத்துக்கு வச்சுக்கலாம், ஆழ்வார் ஆச்சாரியர்கள்ட்ட அனுப்பலாம். அவர் வச்சிருந்தாரா அனுப்பிச்சாரான்னு பொறுத்து தான் நான் சுத்தமான வைரமா அழுக்கு பிடிச்ச வைரமானு தெரியும். என்னை தானே வச்சுருக்காருன்னா நான் அழுக்கு பிடிச்சவன் அர்த்தம். என்னை மற்ற பேர் இடத்துல அமுச்சு வச்சிருக்காருன்னா நான் சுத்தமானவன் அர்த்தம். நல்ல தனக்கு கைங்கரியம் பண்றதை விட தன் அடியவர்களுக்கு பண்ணுவதற்கு விருப்பப்படுகிறார் என்பதுதான் இங்க அர்த்தம். அதனாலதான் இங்க சொல்றார், சர்வான் சர்வதேவான் பரித்யஜ்ய நித்யம் பகவதாஸ்ரயா ரதஹ ததிய சேவாயாம் ச பாகவத உச்சியதே. யார் ஒருத்தனுக்கு அடியார்களுக்கு சேவை பண்ணுவதில் விருப்பம் இருக்கிறதோ, ததிய சேவை, தத் சேவைன்னு சொன்னா வேற, ததிய சேவானா வேற. தத்து சேவானா அவருக்கு சேவை, ததிய சேவானா அவன் அடியார்களுக்கு சேவை. இந்த விஷயம் நம்ம கிட்ட இருக்கான்னு பார்த்துங்கோ. இது வரைக்கும் இல்லைன்னால் கொஞ்சமான அத்தை நடைமுறைப்படுத்த முடியுமான்னு பார்க்கணும். என்ன பண்ணணும்னு நீங்க யோசிக்கணும். அது என்ன அடியார்க்கடியான்னா என்ன? நான் இன்னொரு பாகவதருடைய வீட்டில் போய் உட்காந்துட முடியுமா? அவரே உள்ள விட மாட்டாரு சுவாமி. எப்படி பண்றது? கோவில்னா 4 பேர் கைங்கரியம் பண்ண முடியும். அடியவனுக்கு கைங்கரியம் பண்ணுனா என்ன வாய்ப்புன்னே புரியலையோ இல்லையோ, முதல்ல தெரிஞ்சுப்போம், அப்புறம் வாய்ப்பு என்னங்கிறத தேடி போவோம். பாகவதோத்தமர்களுக்கு பக்தர்களுக்கு சேவை புரிய வேண்டும். அப்படி பண்ண பண்ண பெருமான் உகக்கிறார். அடுத்தது சொல்றார், ரதஹ ததிய சேவாயாம் ச பாகவத உச்சதே. யமனுக்கும் தூதர்களுக்கும் ஒரு சம்பாஷணம். யமதூதைஹி தியாஜ்யா. அப்படிப்பட்ட பாகவதனா இருந்தா யமதூதர்கள் அவனை தொடவே மாட்டார்கள். யம பயம் இல்லை, நரக பயமே அவனுக்கு இல்லைன்னு சொல்றது. ஏது பாகவதா லோகே தத் சித்தாக தத் பராயணாக பூஜயந்தி ததா விஷ்ணும் தேஜ தியாஜ்யாக சுதூரதா. யார் விஷ்ணுவுக்கு ஆராதனை பண்றார்களோ, யார் வைஷ்ணவர்களுக்கு ஆராதனை பண்றார்களோ, யமன் தன்னுடைய தொண்டர்களை பார்த்து சொல்றார், அவர்கள் கிட்டக்கே நீ போகாதே. அஜாமிளோபாக்கியானம்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீள், பாகவத புராணத்தில் இருக்கிற சரித்திரம். அதுல அவருக்கு நாம வைபவத்தை பத்தி நிறைய சொல்லியிருப்பார். கடைசி நிமிஷம் நாராயணா நாராயணான்னு அவன் பிள்ளைய கூப்பிடுவான். உண்மையில அவன் நல்ல வாழ்க்கை வாழல. அதனால யமதூதர்கள் நரகத்துக்கு கூட்டின்னு போறா. பயத்துல நாராயணான்னு பிள்ளைய கூப்பிட்டான். நாராயண நாமம் சொல்லணும்னா அவனுக்கு ஆசை இல்லை. அவன் பிள்ளைய கூப்பிட்டான், பிள்ளை வந்தான். அதுக்குள்ள விஷ்ணு தூதர்களை இவன் நாராயண நாமத்தை சொன்னபடியால் எல்லா பாபங்களும் விலகி போய்விட்டன. நாங்க விட்டு லோகத்துக்கு கொண்டு போறோங்கிறா. 2 பேருக்கு சண்டை. அது என்ன, வாழ்க்கை முழுக்க தப்பா வாழ்ந்துட்டு கடைசி நிமிஷத்துல நாராயணான்னு கூட்டா இது நம்மள வழியா இருக்கே, நாங்களும் இனிமே இதே மாதிரி பண்ணலாமா? ஏன்னா நாங்களும் தப்பாவே இருக்கோம். கடைசியில மாதவா கேசவா கோவிந்தான்னு கூப்பிடுறோம். போயிடுமானால் அப்படிலாம் போகாது. நமக்குன்னு வரைச்சே வேற வேணையா சேரும். அதுதான் அந்த சரித்திரத்தில் அப்படி நடந்தது. ஏன் நடந்ததுன்னு சொல்றேன். நாமத்தை சொன்னபடியாலே பக்கத்துல 2 வகை பக்தர்களும் சேர்ந்தார்கள். விட்டு பக்தர்கள், யமதூதர்கள் 2 பேருமே பக்தர்கள் தான். அவர்கள் கூட நின்ன உடனே சாது சமாகமம்னு கிடைச்சது. 4 பக்தர்களுக்குள்ள சத்து சங்கத்துக்குள்ள இருக்க முடிஞ்சுதா? இருந்த உடனே நாம தப்பா வாழ்ந்த வாழ்க்கை கடைசியில நாராயணான்னு கூப்பிட்டதுக்கே இத்தனை தூரம் மல்லு கட்டி கொண்டு என்னை விட்டு லோகத்துக்கு அழைச்சின்னு போறோம்னு சொல்றாளே, நான் மட்டும் வாழ்க்கை முழுக்க ஒழுங்கானவனா வாழ்ந்திருந்தா எவ்வளவு வசத்தியா இருந்திருப்பேன் அப்படின்னு அவனுக்கு உண்மை உரைத்து பண்ண தப்புக்கு வருந்தினான். 2 நல்லது நடந்துடுத்து. சத் சங்கம் கிடைச்சது, பண்ண தப்புக்கு வருந்தினா. அதனாலதான் அவனுக்கு முக்தி கிடைத்ததே தவிர பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு உன்னையுமே மாத்திக்கல நாராயணன்னு சத்தம் போட்டா மோட்சம் கிடைச்சிருந்தது தப்பு. அப்படி செய்ய முடியாது. அப்ப அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அஜாமிளோபாக்கியானத்திலையும் சொல்லப்பட்டது, யாரு யமதூதர்கள் அவன் கிட்டக்கே போக வேண்டாம். பரிகர மதுசூதன பிரபன்னானு பிரபுரகம் அந்நியனாம்ன வைஷ்ணவானாம். பாகவதன் இருந்தால் யமதூதர்கள் தீண்ட மாட்டார்கள், யமவசத்தை இருக்காது, பாபங்கள் எதுவும் நம்மை தீண்டாது. ஸ்காந்த புராணத்தில்
மார்க்கண்டேயரும் பகீரதரும் பேசிக் கொள்கிறார்கள். தசமி சேஷ சயுக்தம் தினம் வைஷ்ணவ வல்லபம். ஹரிக்குண்டான தினம், விஷ்ணுவுக்குண்டான தினம் ஏகாதசி. யாரொருத்தன் தசமி அன்று மாலையும் ஏகாதசி அன்றும் பட்டினி கிடந்து இரவும் விழித்திருந்து பெருமானை ஆராதிக்கிறானோ அவன் பாகவதன். இன்னொரு அடையாளம். இப்ப ஏற்கனவே 2-3 அடையாளம் பார்த்துட்டோம். ததியர்களுக்கு, அடியார்களுக்கு கைங்கரணும். இப்ப சொல்றது ஏகாதசி விரதத்தை யார் அனுஷ்டிக்கிறானோ அவன் பாகவதன். ஆனா அது சொல்றச்சே தசமி அன்னைக்கு மாலை, ஏகாதசி 2 வேளை, அப்புறம் துவாதசி காலை 8:15 9 மணிக்குள்ள ஆகாரம் பாரணம். இப்படிங்கிறது தான் நியமம். அதுல நிறைய ஹரிவாசனம்னு சொல்லுவார்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு போகணும்னுவா. இன்னைக்கு தசமி மாலை எல்லாம் இருக்கிற அளவுக்கெல்லாம் யாரும் பண்றது இல்லை. ஏகாதசி அன்னைக்கு பூர்ணமா இருக்கும். அது கூட நிர்ஜல ஏகாதசியா வச்சுட்டு இருக்கோமா, அல்லது தண்ணீர் குடித்து கொண்டு இருக்கிறோமா, அல்லது மாலை மட்டும் இருக்கிறோமா, காலை சேர்த்து இருக்கிறோமா, எல்லாம் கேள்வின்னு வச்சுக்கோ. அது அவரவர் சௌகரியப்படிக்கு எவ்வளவு சரீரம் இடம் கொடுக்குமோ, வயசு எவ்வளவு இடம் கொடுக்குமோ அதன்படிக்கு பண்ணணும். ஆனா இன்னைக்கு ஏகாதசி நான் பட்டினி இருக்க வேண்டிய நாள்ங்கிற உணர்த்தியான இருக்கணும். இல்லையோ, எவ்வளவு இருந்தோங்கிற சரித்திரத்துக்கு அப்புறம் போவோம். இன்னைக்கு இருக்கணும், என்னால் இருக்க முடியல, ஆந்தனை என்ன முடியுமோ பண்றேன். இல்லை ஒருவேளை இப்படி நினைப்பீர்களோ, பண்ணா முழுக்க இருக்கணும், எப்ப இல்லையோ ஒண்ணுமே வேண்டாம், 4 வேளை சாப்பிடுவோம் இப்படின்னு முடிவு பண்ணலாமான்னா பண்ணக்கூடாது. அதே இப்ப சன்னதிக்கு வரும், எல்லாம் பிரசாதம்லாம் கொடுக்கத்தான் கொடுப்பா. அதுக்குன்னு சந்நிதியோட அன்னைக்கு இருந்து பிரசாதமா சாப்பிட்டு இருந்து கோவில் பிரசாதத்தை மறுக்க கூடாதுன்னு வேற சொல்லிவிட்டு, அதனால ஏகாதசி இங்கே இருந்துள்ளாமன்னால் இதெல்லாம் பண்ணா எங்க பாகவத பட்டம் கிடைக்கும்? நிச்சயமா கிடைக்காது. நாம யாரை ஏமாத்துறதா நினைச்சுன்னு நம்மை நாமே ஏமாற்றி கொண்டு இருப்போம். அவர் உள்ள உட்காண்டு ஓ இப்படித்தான் இவனா அப்படின்னு உடனே தெரிஞ்சுவிட மாட்டாரா? அதனால ஏகாதசி மகாத்மம் புரிந்து பிராணாத்தியேனச்ச அஷ்னந்தி தினம் பிராபிய ஹரேர் நரஹ குர்வந்தி ஜாகரம் ராத்திரௌ சதா பாகவதாஹிதே சதாச்சாரரதாக சிட்டாக சர்வபூதானு கம்பகாக. சரி, அப்ப பட்டினி இருந்து விட்டால் நாம் பாகவதனால் போராதுங்கிறார். அந்த பட்டினி இருக்கிறது எதுக்குன்னால் உடம்பு சற்று சுருங்கணும், நமக்கு இருக்கிற அந்த சக்தி கொஞ்சம் குறையணும். குறைஞ்சிட்டா தான் நான் 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 சொல்றது மெதுவா அடங்கும். அந்த ஒரு நாளாவது அடங்கணும் இல்லையோ, அன்னைக்கு அதை அடங்கி மறுநாள் தானே சாப்பிட தானே போறோம். அந்த உடம்பெல்லாம் நன்னா தான் பெருமாள் படைச்சிருக்கார், சக்திக்கு ஒன்றும் குறவில்லை. 2-3 நாள் ஆனா கூட உடனே ஒன்றும் பிராணெல்லாம் போயிடாது. நமக்கு தோணும் ஒரு வேளை சாப்பிடலன்னா கண்ணெல்லாம் பஞ்சடைஞ்சு போயிட்டாப்புல இருக்கு, மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குறாப்புல இருக்கு, கை காலெல்லாம் நடுங்கிறாப்புல, எல்லாமே ஆப்புல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு நிஜமாலாம் இருக்காது. நாமா நினைச்சுன்னு நாம இருந்து பார்த்துருங்க, கொஞ்ச நாள் வரைக்கும் அது ஆகும். அந்த நேரத்தை தாண்டிட்டேனால் தானே மறுநாள் கார்த்தால வரைக்கும் ஓடிக்கும். நம்மால முடியாது முடியாதுன்னு நினைச்சிட்டோம்னா முடியாதுதான். அதுக்கு மேல சொல்றார் சதா ஆச்சாரரதாக. ஏகாதசி பட்டினி கிடந்து விட்டு கண்டபடிக்கு இருக்கக்கூடாது. ஆச்சார அனுஷ்டானத்துல குறை வைக்காமல் உன்னால் எவ்வளவு முடியுமோ பண்ணு. ஆச்சாரம் பரத்தியாருக்காக நடத்திக்கவே கூடாது, நமக்காக ஆச்சாரமா இருக்கணும். கைகால அலம்பர ஆச்சாரம், மலஜலம் கழிச்சா கைகால அலம்பணும், வாயை கொப்பளிக்கணும், கொட்டாய் விட்டா என்ன பண்ணணும், தும்மினா என்ன பண்ணணும், எச்சலை தொட்டுட்டா என்ன பண்ணணும், படுக்க போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், எழுந்த உடனே என்ன பண்ணணும், நிறைய வச்சிருக்கார்கள். முதல்ல தெரிஞ்சுக்கணுமே, அதனால இருக்கிற நன்மை நம்ம மனசுக்கு புரியணும். ஆந்தனையும் பண்ணணும். இதுல எல்லாமே ஒரே சட்டம் தான். முடிஞ்சா முழுக்க, இல்லைன்னா பூஜ்யம் வச்சுக்கவே கூடாது. நம்மால என்ன முடியுமோ ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறண்ணி உகந்து. ஆந்தனையும்னா 2 அர்த்தம் பண்ணிக்கலாம். இயன்றவரைன்னு அர்த்தம். இயன்றவரைன்னா ரொம்ப எவ்வளவு முடியுமோ அவ்வளவுன்னு சொல்லலாம். இயன்றவரை எவ்வளவு கம்மியா முடியுமோ அப்படின்னு சொல்லிக்கலாம். அது என்ன சொல்றேங்கிறது என் மனசை பொறுத்தது தான். அடுத்த லட்சணம் சொல்றார் ஏகாதச ஸ்கந்தே, 11வது ஸ்கந்தத்தில் சர்வபூதேஷு எப்பஷ்யேத் பகவத் பாவம் ஆத்மனா பூதானி பகவத்தாத்மன் ஏஷ பாகவதோத்தமஹ. யாரு பெருமானை எல்லாரிடத்திலும் பார்க்கிறானோ, பெருமானிடத்தில் எல்லாரையும் பார்க்க பழகி கொள்ளுகிறானோ அவன் பாகவதன். இது அடுத்த அடையாளம். இங்க பாகவதன்னா 3 மணி நாள் ஆராதனை பண்றவர்னு மட்டும் சொல்லல பாருங்க, ஓஹோன்னு லட்சமா பணம் கொடுக்கிறவர்னு மட்டும் சொல்லல. இந்த அபிப்பிராயங்கள்லாம் வளரணும். யாரை பார்த்தாலும் இவருக்குள்ள அதே பகவான் தானே இருக்காருன்னு தோணணும். அவரை பார்க்க செல்லாம் எல்லாரும் இவரிடத்துல தானே வசிக்கிறார்கள்னு தோணணும். அதைத்தான் சமத்துவம், யோகம், சாமிய புத்தின்னு சொல்லுவார்கள். அதனால சர்வபூதேஷு எப்பஷ்யேத் பகவத் பாவம் ஆத்மனா பூதானி பகவத்யாத்மன்யேஷ பாகவதோத்தமஹ நயஸ்ய ஸ்வபர இதி வித்தேஷ்வாத்மனி வா விதா.
இது என்னது, இது ஒன்றுது, ரொம்ப பிரித்தாள மாட்டான்ங்கிறார். எல்லா சொத்து. இப்போ கட்டடம் கட்டுறோம், நம்ம வீடு கட்டிக்கிறோமோ இல்லையோ, பெட்டி 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 பெட்டியா 10 மாடி 50 மாடி 70 மாடி எல்லாம் கட்டிவிடுறா. அதெல்லாம் வீடு நம்மளுதான் சொந்தம் இல்லை சுவாமி, அதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு சங்கம் அமைச்சிருக்கோம், பூமியே அவள்து தான், எதுவுமே எங்களுது கிடையாது தெரியுமோ. நாங்கள் ஏதோ கட்டடம்னு கட்டி இங்கே ஒரு சோறு வச்சா என்னதுன்னு வச்சுட்டோம், அதை தாண்டி அவருதுன்னு வச்சுருக்கோம். ஓங்க இது கட்டத்தை இடிக்க மாட்டாளா? ஒரு நாள் அது திரும்ப பண்ணணுங்கிறதுக்காக இடிப்பாடு இல்லை. இந்த ஊரில் அது ரொம்ப பிரசித்தி. எப்பவுமே திரும்ப பண்ணிட்டே இருப்பா. திரும்ப பண்ணி இடித்த உடனே அந்த கட்டடத்தில் வாங்குற ஒரு 200 பேர் வந்து கட்டமாக கட்டி, நான் இந்த இது ஏன் உள்ளு, இது ஓன் உள்ளு, சண்டை வேற போட்டோமே, இப்போ ஒன்றுமே காணமே, வெறும் பூமி தானே இருக்குனால் அவ்வளோதான் இருக்கும். எங்கேயும் எந்த பிரிவினையும் இல்லை. இது நம்ம உள்ளத்தில் இட்டுக்கொண்ட பிரிவினை. இதைத்தான் ஸ்வபர, இது என்னது ஒன்னுது ஒன்னுது என்னதுன்னு பிரிக்காதே. அதுக்குன்னு இப்போ வீட்டு விஷயம்னு ஒரு திட்டாந்தத்துக்காக சொன்னேனே தவிர அப்படியே அப்படின்னு இல்லை. ஆனால் நம்ம எத்தனை விஷயத்தில் இது என்னது ஒன்னுதுன்னு பிரிவினை பேசி கொண்டிருக்கிறோம். அந்த பிரிவினை பேச பேச பாகவத லட்சணமே இருக்காதுங்கிற. எல்லாமே அவரது, அவரை எல்லாவற்றுக்குள்ளும் பார், எல்லாரையும் அவரிடத்தில் பார், என்னையும் மற்ற பேரையும் சமமாக பார். என நானும் அவருடைய சரீரம், இவரும் அவருடைய சரீரம், அவரும் அவருடைய சரீரம், எல்லாத்துக்குள்ளேயும் ஒரே சுவாமி தான் இருக்கிறார். இந்த கையும் ஒரு நாள் சண்டை போட்டுக்காது. ஏன்னா நான் தான் முதலாளி தான், அது ரெண்டுத்துக்கும் தெரியும். அதனால என் கை வலது கை இடது கை சண்டையே போடாது. ஆனால் நானும் நீங்களும் சண்டை போட்டுக்கிறோம்னால் அப்போ நம்ம 2 பேருக்கும் முதலாளி உள்ள இருக்கிற ஒருத்தருங்கிற அறிவு இல்லைன்னு தான் அர்த்தம். இந்த ஆத்மாவுக்கு 2 கைன்னு இருந்தால் வலது கை இடது கை சண்டை போடல, உங்க கையோட என் கை சண்டை போடும். ஏன்னா நீங்க வேற ஆத்மா வேற முதலாளி, நான் வேற ஆத்மா வேற முதலாளின்னு புரிஞ்சுனுட்டேன். வேறேன்னு தெரிஞ்சாதான் சண்டையே வரும். இல்லை 2 பேருக்குள்ளேயும் இருக்கக்கூடியவர் ஒரே பரமாத்மா தான், அதே பிரம்மந்தான்னு பிரகலாதனுக்கு புரிஞ்சுது. அதனாலதான் ஹிரண்யகசிபு பேர்ல அவனுக்கு கோபமே வரலையே. இத்தனை சண்டையாகி அவனுக்கு கொல்றதுக்கு பார்த்து எல்லாம் பண்ணாலும் கடைசியில நரசிம்ம பெருமானிடத்தில் கொஞ்சம் என் தாப்பனார நீ மன்னிச்சுடுறியா, நீ எத்தனையோ பேரை எத்தனையோ நாள் மன்னிச்சிருக்க, அடியனிடத்துல இத்தனை ஆசையோடு இருந்தியே, அவரையும் மன்னித்து விடுனால் பெருமாளுக்கு ரொம்ப ஆச்சரியம். உன்னை கொல்ல பார்த்தானே அவனை போய் நீ மன்னிச்சிருன்னு சொல்றியனால் யாரையுமே நீ கொல்ல வேண்டாம். அவர் ஒருவேளை தப்பா நடந்துக்கிறாருனால் அவருக்கு கட்டம் வந்ததுன்னா உள்ள இருக்கிற உனக்குத்தான் கட்டம்னு நான் புரிஞ்சுட்டேனேன்றான். அவன் என்ன தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கார், ஒருத்தரை பார்க்கிறோம் அவர் துன்பப்படுறாருனால் இவர் துன்பப்படுறார் இல்லை, இவருக்கு உள்ள உட்கார்ந்து இருக்கிற அந்தர்யாமி பரமாத்மா துன்பப்படுறார். ஒருத்தர் எங்கிட்ட அபச்சாரப்படுறார், அதனால அவருக்கு ஏதானு பாவம் வருதுன்னு வச்சுங்க, அப்ப அவர் ஏதோ வருத்தப்படுவாரோ இல்லையோ. வருத்தம் யாரோட உடம்பு? பரமாத்மாவுடைய உடம்புனா வருத்தப்படுறது. நான் ஒரு நகமா இருக்கேன், அவர் ஒரு நகமா இருக்கார். இந்த நகம் வலிச்சாலும் அவருக்கு தான் வலிக்கும், அந்த நகம் வலிச்சாலும் அவருக்கு தான் வலிக்கும். அப்ப நான் கட்டப்பட்டா மட்டும் பெருமாளுக்கு வலிக்கும், அவர் கட்டப்பட்டா வலிக்காதா? இந்த உண்மை புரிஞ்சவன் தான் பாகவதன் ஆகிறான். அதனால எல்லாருக்குள்ள அவனை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். சர்வபூதாத்மகே தாத்த ஜெகநாதே ஜெகன்மயே பரமாத்மனி கோவிந்தே மித்ராமித்ர கதாகுதா. எல்லாருக்குள்ளேயும் ஒருத்தரே இருக்கும்போது தந்தையே உமக்கு நமக்கு எதனால இந்த வம்பு வருகிறது? நீர் என்னமோ என்ன பார்த்து கொல்லணும், நீர் நான் என்ன உன்னை பார்த்து சண்டை போட முடியுமா? உம்மை பார்த்தா வருந்துகிறேன்னு ஆரம்பிச்சான் பிள்ளை. அதே போல யாரு தவறே செய்து கொண்டு பாபம் இழைத்து கொண்டிருந்தாலும் அவரை பார்த்தா நமக்கு வருத்தமா இருக்கணுமே தவிர வெடிக்கவே தேவையில்லை. யாது வருத்தம்னா இவர் வீணா படப்படுறாரே மட்டும் இல்லை, இந்த சரீரத்துக்குள்ள இந்த ஆத்மாவுக்குள்ளேயும் அதே பரமாத்மா தானே உட்காந்துருக்கார். இவன் இப்படி தப்பா பண்ணான்னா உள்ள இருக்கிறவருக்கு தானே வலிக்க போகிறது. நம்ம குழந்தை நம்ம கை விரல் வலிக்கிறதேன்னு அவருக்கு தோணாதா? இந்த எண்ணம் வந்ததுன்னா பாகவதன்னு சொல்றார். ஹரி யோகேஸ்வரோத்தரே அந்த புராணம் சொல்றது, கிரகீத்வாபி இந்திரியைர் அர்த்தான் யோனத்வேஷ்டி ந காங்க்ஷதி விஷ்ணோர் மாயாமிதம் பஷ்யன்னு சவை பாகவதோத்தமஹா. விஷ்ணுவனுடைய மாயை இந்த உலகம் எல்லாவற்றையும் அவர் படைத்திருக்கிறார். ஆனா அவனவனுடைய கர்மத்தின்படி நடக்க விட்டிருக்கிறார். இதை புரிந்து கொண்டு பெருமானிடத்தில் பிரார்த்தித்து, என் கர்மத்தின்படி என்னை நடக்க வைக்காதே, உன் கருணையின்படி என்னை நடக்கவை. என்னை யார் கேட்டுக்கொள்ளுகிறானோ அவன்தான் பாகவதன்கிறார். பெருமான் எப்போதும் ஆனந்தமயர், ஞானமயனா இருப்பார், ஆனந்தமயனா இருப்பார். அவர் சிரிச்சுட்டே இருக்கணும். ஆனா நம்ம பண்றதெல்லாம் அப்படியே சிரிச்சுட்டே இருக்க மாதிரி இருக்கா? நிறைய வேடிக்கையா இருக்கு, தப்பா பண்ணுவோம், முட்டாள்தனமா பண்ணுவோம். அப்படி இருந்துச்சு அவர் சிரிச்சு தானே ஆக வேண்டியிருக்கு. ஆனா சிரிப்பார், கேலியா சிரிப்பார். ஒன்னும் சந்தோஷப்பட்டு சிரிப்பார், இல்ல கேலியா சிரிப்பார். நாம பாகவதனா பண்ண வேண்டிய முயற்சி, உன் கேலி சிரிப்புக்கு என்னை ஆளாக்காமல் உன்னுடைய மகிழ்ச்சி சிரிப்புக்கு என்னை ஆளாக்க வேண்டும். நான் முட்டாள்தனம் பண்றேன்னா நீ கேலியா சிரிப்பே, அந்த சிரிப்பு வேண்டாமே. என்னிடத்துல நன்னா போகரசத்தை அனுபவித்து நன்னா பண்ணிருக்காருன்னு சிரிக்கலாமே.
சந்தோஷப்பட்டு சிரிக்கலாமே. இந்த மாற்றி அவரிடத்துல பிரார்த்தித்துக் கொள்ளணுமா. அதனாலதான் கிரகித்வா அப்படி இந்திரியர் அர்த்தான்னு யோன துவேட்டி ந காங்க்ஷதி. அவருக்கு பெருமானை தவிர மற்றத்தில் ஆசை இல்லை. அப்ப நான் சம்பாதிக்க வேண்டாமா, சாப்பிட வேண்டாமா, உடம்பு சரியில்லைன்னா மருத்துவர்கிட்ட போக வேண்டாமானால் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை. போவதற்காக போகணும், சம்பாதிக்கிறதுக்காக சம்பாதிச்சு தான் ஆகணும். ஆனா அதனுடைய எண்ணமத்தனை அவரிடத்துல தான் இருக்க வேண்டும். அவர் கொடுத்த சரீரத்தை கொண்டு அவருக்காக தொண்டு செய்வதற்காக தொண்டாற்றி கொண்டிருக்கிறேன். இந்த சரீரம் அர்த்தம் பிராணம் எல்லாம் அவருடையது, நமக்கு காட்டின ஆச்சாரியனுடையதுங்கிற எண்ணத்தோட செய்ய வேண்டும். நான்கிற எண்ணத்தோட பண்ணிடும். அதனால குடும்பம் வாண்டான்னு ஒரு சொல்லலை, பிள்ளை குழந்தைகள்லாம் இதே பிரகலாதன் அப்புறம் நாட்டை ஆண்டிருக்காரு. எத்தனை ராஜரிஷிகள், ஜனகனு ராஜரிஷி, பெரிய பெரிய அஸ்வபதி கே ராஜா பெரிய ராஜரிஷி, அவர்கள்லாம் நாட்டையே ஆண்டு கொண்டே ரிஷியாவும் இருந்திருக்காள்னால் இந்த எண்ணம் தான் முக்கியம். நடத்த தாராளமா ராஜாவா இருக்கலாம், வரி போடலாம், வசூலிக்கலாம், வேலைக்கு போகலாம், சம்பாதிக்கலாம். ஆனா என்ன எண்ணம், ஒரு கால்பந்து வீரர் ஆடிட்டே இருக்கார். இங்க தட்டுறார், அங்க தட்டுறார், அங்க தட்டுறார், அங்க தட்டுறார். எங்க தட்டி எத்தனை தூரம் மைதானம் முழுக்க ஓடினாலும் ஒரு கண்ணு எங்க உள்ள போய் பந்து விழணுமோ அதுலேருந்து அவர் எடுப்பறா. அந்த கட்டை கட்டியிருக்காளே அதுலேருந்து கண்ணை நகர்த்தவே மாட்டார். அதுலேருந்து நகர்த்திட்டா மைதானம் முழுக்க நம்ம மாட்டு தட்டிகிட்டே இருக்க வேண்டியதான், ஒரு பிரயோஜனம் இல்லை. எங்க தட்டினாலும் அதுல எண்ணம் இருக்கணும், அங்க பந்து போய் விழுந்தே ஆகணும். அதை போல வாழ்க்கையில நாம என்ன செய்து கொண்டிருந்தாலும், வாழ்கிறோம், கல்யாணம் பண்ணிக்கிறோம், குழந்தை பெற்றுக்கிறோம், வீடு கட்டுறோம், வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிறோம், உடம்பு சரியில்லை, வைத்தியம் பார்த்துக்கிறோம், என்னென்ன பண்ணி கொண்டிருந்தாலும் எண்ணம் மட்டும் அவருடைய சொத்து, அவரை அடைவதுதான் இலக்குங்கிறது மாறிடவே கூடாது. அந்த இலக்கு இருந்ததுனால் அப்ப அவருக்கு பிடிக்காத செய்ய மாட்டோம் இல்லையா. அதை தடுக்கிறது தானே முதல் தேவை. நம்ம இட்டத்துக்கு வாழறோம், அவருக்கு நமக்கு சம்பந்தம் இல்லைன்னா பிடிக்காது செஞ்சிருவோம். இல்ல சம்பந்தம் உண்டு, அவரை அடைவதுதான் இலக்குனால் அவருக்கு பிடித்ததை மாத்திரம் செய்வோம். அடுத்தது காந்த புராணம் சொல்றது, ஏஷாம் பாகவதம் சாஸ்திரம் சதா திஷ்டதி சந்நிதவ். இது வேறொரு அர்த்தம். யாரிடத்தில், யாருடைய உள்ளத்தில் பாகவத புராணம் குடிகொண்டிருக்கிறதோ அவன் பாகவதன்கிறார். இத்தனை நாளி சொன்னது அவனவனுடைய ஆத்ம குணத்தை பத்தி, என்ன குணம் வளர்த்துருக்கானோ அதை பத்தி. பாகவத புராணத்தை ஒருத்தர் வாசிக்கிறார், அதுல அவருக்கு ஈடுபாடு இருக்கு, மனசதுல லயித்து இருக்கிறது, அவர் உள்ளத்தில் பாகவதம் இருக்கிறது என்றால் இவன் பாகவதன். அது என்ன, அந்த புஸ்தகத்தில் இருக்கிறது தெரிஞ்சா பாகவதனால், அந்த புஸ்தகத்துக்குள்ள அந்த நூலுக்குள்ள கண்ணன் நான் உட்காண்டிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. கலியுகம் துவாபர யுகத்தினுடைய கடைசியில கண்ணன் புறப்பட்டு வைகுந்தத்துக்கு செல்லுகிறார். அப்ப உத்தவர் பிரிய பக்தர், துவத்யோகேன தே பக்தாக கதம் ஸ்தாஸ்யந்தி பூதலே, உன்னை விட்டு பிரிஞ்சு நாங்கள்லாம் எப்படி இருப்போம், பக்தர்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குமேன்னு உத்தவர் கேட்கிறார். அப்ப அவர் கண்ணன் பதில் சொல்ல, கவலைப்படாதே, கலியுகத்துல நீ என்ன நேர சேவிக்க முடியாது, ஆனா பாகவத வார்த்தையில் என்னை சேவித்துக் கொள்ளலாம். அப்ப அவர் பாகவத புராணத்தில் இருக்க, நம்ம உள்ளத்துல அந்த புராணம் இருக்குன்னால் அவரே நம்ம உள்ளத்துல இருக்காருன்னு தான் அர்த்தம். அதனாலதான் பாகவதன் ஆகிறோம். பாகவத புராணத்தை ஒருத்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார், அதுல அவருக்கு விருப்பம் இருக்குன்னால் நாமே பாகவதன் சொல்லப்படுகிறோம். ஏஷாம் பாகவதம் சாஸ்திரம் சதா திஷ்டதி சந்நிதவ் பூஜயந்தி ச ஏ நித்யம் தே ஸ்யுஹு பாகவதா நராஹ. ஏஷாம் பாகவதம் சாஸ்திரம் ஜீவிதாது அதிகம் பவேது. யாருக்கு பாகவத சாஸ்திரம் ஜீவனத்தை விட வசதி. வெறும பாகவதம்ங்கிறது இருந்ததுன்னா பாகவதனா, ஆனா இதுதான் என் உயிரினும் மேலாதுன்னு சொன்னால் பரம பாகவதன்கிறார். பாகவதனுக்கும் பரம பாகவதனுக்கும் வித்தியாசம் கீழ்நிலை மேல்நிலை, நல்ல முதிர்ந்த நிலைன்னு அர்த்தம், முற்றிய நிலைன்னு அர்த்தம். அடுத்து சொல்றார், போஜன ஆச்சாதனம் சர்வம் யதாசக்தியா ததாதியா விஷ்ணு பக்தஸ்ய சததம் சவை பாகவத ஸ்மிருதா. போஜன ஆச்சாதனம், ஆச்சாதனம்னா உடுத்திக்கிறதுக்கு உடை, போஜனம்னா ஆகாரம். வேறொரு பாகவதனுக்கு பக்தனுக்கு உடுக்க உடையும் உண்ண உணவும் யார் ஆசையாக கொடுக்கிறானோ அவன் பாகவதன்கிறார். எனக்கு மட்டும் வாங்கிக்கிறவன் இல்லை, புறத்தியாருக்கு அதை ஆசையோட கொடுக்க வேண்டும். யாருக்கு தேவை இருக்கோ அவர்களுக்கு இதை கொடுத்தியானால் நீ பாகவதன். ஏன சர்வாத்மனா விஷ்ணு பக்தியா பாவோ நிவேசிதா வைஷ்ணவேஷு கிருதாத்மத்வாது மகாபாகவதோகி சஹ. ஏன சர்வாத்மனா விஷ்ணு பக்தியா பாவோ நிவேசிதா. விஷ்ணுவா பாகவதனான்னு கேட்டால் அந்த விஷ்ணுவையே இந்த பக்தனுக்குள்ள பார்க்கிறேன்னு எவன் ஒருத்தன் சொல்லுகிறானோ அவன் பாகவதன் ஆகிறான். விஷ்ணுவை பார்க்கணும், அந்த விஷ்ணுவை எல்லாருக்குள்ளும் பார்க்கணும், அவனுக்கு சமமாக இவனை பார்க்க வேண்டும். என்ன பெருமானே சொல்லியிருக்கிறது,
துராச்சாரோபி சர்வாசி கிருதக்னஹா நாஸ்திகப்புரா. அவன் எப்படி வேணா நேற்று வரைக்கும் தப்பாவே வாழ்ந்தவனா இருக்கட்டும், என்னை ஒருத்தன் சரணம்னு தஞ்சம் புகுந்து விட்டான் என்றால் அவனை எனக்கு சமமா வைத்துத்தான் நீ தொழ வேண்டுங்கிறான். அவன்தான் சவிப்ரேந்திரா ச மகாமுனிகி சச்ச பூஜ்யா யதாக்கியகம். அவன் நேற்று வரைக்கும் எப்படி இருந்தான்னு பார்க்காதே, என் பக்தன் இருந்து என் பாகவதன் கொண்டால் எனக்கு சமமாகவே கொண்டு அவனை நீ பூஜிக்க வேண்டும். இதை ஆழ்வாரும் பாசுரத்தில் சொல்லும்போது உனக்கே சமமாகத்தான் உன் அடியார்களை கொண்டேன்னு சொன்னார். இன்னொன்று பிருகன்னாரதிய புராணம் சொல்றது, யார் துளசி மணிமாலை தரித்து கொள்ளுகிறானோ, துளசியனுடைய ஒரு சின்ன செடி சின்ன காம்பு கிள்ளு அதை காதில் வைத்துக் கொள்ளுகிறானோ, துளசி தீர்த்தத்தை தினப்படி உட்கொள்ளுகிறானோ அவன் பாகவதங்கிறது. இப்ப நீங்க வாசின்னு வரைச்சே 2-3 விதமானது இருக்கு பாருங்க. வாயால சொல்ற சிலது எல்லாத்தையும் சொல்லி பாகவதங்கிறது, கையால பண்ற சில ஆச்சார அனுஷ்டானத்தை சொல்லி பாகவதங்கிறது, உள்ளத்தால நினைக்க வேண்டிய நல்ல குணங்கள் அதை சொல்லி பாகவதன்னு சொல்றது. அதனால மனம் மொழி மெய் இந்த 3ல எதை சொல்றதுனாலையும் பாகவதனாலும் ஆக முடியும் போல் இருக்கு. இது சொல்லுவது துளசி கானனம் திருஷ்டுவா ஏ நமஸ்குர்வதே நராகா. துளசி காடு ஒரு இடத்துல அல்லது துளசி செடியை பார்த்தாலும் ஒரு நிமிஷம் நின்று யார் கைகூப்புகிறானோ அவன் தான் பாகவதம். அதை வலம் வந்து போக வேண்டும். அந்த செடியை பார்த்துட்டு இடமா போகாதே, பிரதட்சணம் அப்பிரதட்சணம்னு சொல்ல முடியும். ஒரு மரம் இருக்கு, அரச மரம் ஒரு இடத்துல இருக்கு, ஆலமரம் இருக்குன்னால் இப்படி போகக்கூடாது. அந்த ஆலமரத்தை பிரதட்சணம் பண்ணிட்டு தான் போகணும். ஒரு 2 பேர் மகான்கள் வந்துட்டு இருக்காள்னால் அவளையும் இப்படி போகக்கூடாது. அவர் இப்படி போனோம், நாம இப்படி பிரதட்சணமா தான் போகணும். நார்ச்சந்தி இருந்தாலோ அதுல ஆலமரம் அரச மரம் இருந்தாலோ முக்கியமா துளசி செடி இருந்தாலோ வணங்கி விட்டு தான் போக வேண்டும். தத் காட்டாங்கித கர்ணாயே தேவை பாகவதோத்தமாக. அந்த துளசியினுடைய கொம்பு, காட்டம்னா கொம்பு, அந்த கொம்பாலே அலங்கரிக்கப்பட்ட காதுகளை உடையவர்னால் அந்த துளசியை வாங்கி காதுல சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அப்படி இருந்தா பாகவதன். துளசி கந்தம் ஆக்ராய சந்தோஷம் குர்வத்தோ இத்தியே. துளசி கிடைச்ச உடனே வெறும வாயில போட்டுக்காமல் மூக்கால முகர்ந்தும் பார்க்கணுமா. இதே நிறந்தான் கண்ணன், அதை கண்ணால பார்த்து சந்தோஷப்படணுமா. இந்த துளசி பகவானுக்கு ரொம்ப பிடித்தமானவள், கேசவ பிரியானவளுக்கு பேர். ஒரு பெண்ணு துளசிங்கிற பெண்ணுக்கு நாம தினப்படி துளசி கிரகணம் பண்ணுவோம் இல்லையோ, பெருமாள் திருவாராதனத்துக்காக செடியிலேருந்து துளசியை பறிக்கணும். பறிக்கிறச்சே சட்டும் பறிச்சிடக்கூடாது, ஒரு செடியை வெட்டவே கூடாது. அப்போ பறிக்கும் போது ஒரு மந்திரம் சொல்லணும், அதுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லி அந்த பெருமானுடைய ஆராதனத்துக்காக மாத்திரமே உன்னை பறிக்கிறேன், என் விருப்பத்துக்காக உன்னை பறிக்கவில்லை. ஏ கேசவ பிரியையே, கேசவ பிரியாவே, தேவரீர் பொறுத்து கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பறிக்கணும். பறிக்கிறதுக்கு நாள் கணக்கெல்லாம் சொல்லியிருக்கா. எல்லா நாளெல்லாம் துளசி பறிக்கக்கூடாது, அமாவாசை அன்னைக்கே கூடாது. என்ன, சந்திரனுடைய கடைசி கிரணம், கடைசி கலை அமாவாசை அன்னைக்கு செடி கொடிகளில் தான் நிற்கும். அதுக்கு அடுத்த பிரதம எண்ணியிலிருந்து தான் சூரிய பகவான் அதை வளர்த்து கொண்டே போவார். அதனால அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணுவோம், திருவாராதனம் பண்ணுவோம்னால் அன்னைக்கு பறிச்சு வச்சுக்க முடியாது. என்னென்ன நாள்ல துளசி பறிக்கலாம்னு சொல்லியிருக்கோம் அன்று மட்டும் ஆண்டாள் பாசுரத்துல சொல்லச்சே, வாட்டந்தனிய வீசீரேன்னு நாச்சியார் மொழியில பாசுரம். தாராயினும் தன் கொம்பதாயினும், துளசியா இருக்கட்டும், அது இருக்கிற கொம்பா இருக்கட்டும், அது நிற்கிற செடியா இருக்கட்டும், அது இருக்கிற வேரா இருக்கட்டும், அல்லது வேர் பதிஞ்சிருக்கிற மண்ணா இருக்கட்டும், எந்த சம்பந்தமானாலும் அவரை விட்டு பிரிந்து துடித்து கொண்டிருக்கிற எனக்கு அதை கொண்டு வீசுங்கோ, அப்பதான் என் உடம்பு சரியாகும் அப்படின்னு ஆண்டாளுடைய பாசம். அப்ப கேசவ பிரியா, கேசவனுக்கு மிக விருப்பமானவள். துளசி கந்தமாக்ராய சந்தோஷம் குருவதேதுயே தன் மூலம் உத்ருதாயைச்ச தேவை பாகவதாஸ்திரமாக மத் கதாசிரவணே ஏஷாம் வர்த்ததே சாத்திகி மதிகி. யாருக்கு என் கதையை கேட்பதில் ஆனந்தமான மனசு இருக்கிறதோ அவன் பாகவதன். எத்தனை தரம் நீங்க புராண கதைகளை கேட்டிருந்தாலும் இப்ப ஒருத்தர் சொல்ல போறாருனால் அதே சந்தோஷத்தோட உற்சாகத்தோட உட்கார்ந்து கேட்டால் பாகவதன். இந்த கதை நான் கேட்டிருக்கேனே, இந்த கோவிலுக்கு நான் போயிருக்கேனே, 108 போகணும்னு ஆசை தான், ஒரு தரம் போயிட்டு வந்துட்டேன், மறுபடியுமா அப்படின்னா தப்பு. பாகவத தன்மை இல்லை. ஒரு கோவிலுக்கு போகணும், நான் ஏற்கனவே சேவிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அதை தாண்டி இன்னொரு கோவில் நான் சேவிச்சதில்லை, அங்கே போயிட்டு இருக்கேன். இந்த வாசப்படி வழியா போறச்சே பக்கத்தில் இருக்க சொன்னார், இந்த கோவில் இருக்கே போய் சேவிச்சுட்டு போகலாம் என்னால், அது போன தரம் வரச்சே சேவிச்சிட்டேன் இப்படின்னு சொல்லிட்டு தாண்டினால், அப்ப நேத்திக்கு சாப்பிட்டுட்டு இன்னைக்கு சாப்பிடணும்னு நினைச்சே, நேத்திக்கு சாப்பிட்டு விட்டேன் இன்னைக்கு வேண்டான்னு சொல்லாம இல்லையா, அதை சொல்லதே இல்லை. நேத்திக்கு தூங்கி விட்டேன் இன்னைக்கு தூங்கலேன்னு சொல்லணுமே. வேளா வேலைக்கு சாப்பிடணும், வேளா வேலைக்கு தூங்கணும். ஆனா போன மாசம் அந்த கோவிலுக்கு போயிருந்தா இந்த மாசம் வேற கோவிலுக்கு போகணும்.
அப்ப அவர் சேவிக்க வேண்டாமன்னா. அதனால எதுவா இருந்தாலும் அப்படின்னு விலகி கொண்டு போகாதே. மத் கதாசிரவணே ஏஷாம், என் கதையை பத்தி கேட்பதில் விருப்பம் இருக்க வேண்டும். வெறுமை கேட்கறது மட்டும் இல்லை, கேட்க கேட்க கண்கள்லேருந்து நீர் ஊத்து. சீதையை காணும்னு சொன்னா அழணுமா, தோள்கள்லாம் துடிக்கணுமா, மயிர்கூச்செறிதலோடு இருக்கணுமா, பேச முடியாத நாள் தழுத்து போடுமா, அதே கதை. அந்த கதையை திருப்பி திருப்பி கேட்டாலும் உற்சாகம் குறையாம இருப்போமா? ஏன் அப்படி இருக்க வேண்டியிருக்குனால், நான் எத்தனை திருப்பி திருப்பி தப்பு பண்ணாலும் உற்சாகம் குறையாத பகவான் அதை மன்னித்து கொண்டுதான் இருக்கிறார். அதை மட்டும் நான் எதிர்பார்க்கிறச்சு, அவர் கதையை கேட்கறதுல எதிர்பார்க்க வேண்டாமா? அந்த கதை என்பது ரசாஸ்வாதம் போல, அதுதான் யாருக்கும் கலியுகத்துக்கு சிறப்பான பலனை கொடுக்கும். தத் பக்தரி சுபக்தாச்ச தேவை பாகவதோத்தமாக. யார் அந்த கதையை சொல்றார்களோ அவர்களிடத்திலையும் விருப்பத்தோடு இரு. சொல்லுன்னு யார் தூண்டினார்களோ அவர்களிடத்திலையும் விருப்பத்தோடு இரு. இந்த 3 விருப்பம், நான் கேட்கறதுல விருப்பம் இருக்கணும், சொல்றவரிடத்துல விருப்பம் இருக்கணும், சொல்லுன்னு சொல்லி தூண்டினவரிடத்தில் விருப்பம் இருக்கணும். இருந்தா நான் பாகவதன். மறுபடியும் ஸ்காந்த புராணம் சொல்றது, மத்கதாம் குருதே யஸ்து மத்கதாஞ்ச ஸ்ருணோதிச்ச ரிஷ்யதே. யார் ஒருத்தர் என் கதையை கேட்டு கண்ணும் கண்ணீருமா இருக்கணுமா, உடம்பெல்லாம் ஆடிட்டு இருக்கணுமா, யாரான கையில சப்படா கட்டை கொடுத்தா வெளியில போய் ஆடுறதுக்கு தயாரா இருக்கணுமா, அந்த ஆசை யாரிடத்தில் இருக்கிறதோ அவனுடைய பக்தன் ஒத்துக்கிறேன். தேபிநந்தந்தி நாமானி ஹரே ஸ்ருண்வந்தி ஹர்ஷிதாக ரோமாஞ்சித சரீராஞ்ச தேவை பாகவதோத்தமாக. ரோமாஞ்சிதம் மயிர்கூச்செறிதலோடு இருக்கணும். பேசிண்டே இருக்கார் என்னால், பேசிண்டே இருந்தாலே பக்தி குறைவுன்னு அர்த்தம். பேச தொடங்கின உடனே பேச முடியலேன்னு நாக்கு தழுதெடுத்து போட்டா உண்மையான பாகவதன் அர்த்தம். இப்போதான் கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னேன், தொடக்கத்துல ராமானுஜருடைய காலத்துல நடந்த ஒரு கதை. திருமுடிக்குறை பெருமாள்னு ஒருத்தர் உட்காண்டிருந்தார். அவருக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல, ஆனா அந்த நிட்டை எனக்கு வரலையேன்னு ராமானுஜர் வருத்தப்பட்டார்னு சொன்னேன். அதே போல இப்ப கடகடான்னு பேசிட்டே இருக்கமென்னால் அனுபவம் இல்லைன்னு அர்த்தம். பேசவே வரலையேனால் அனுபவம் நன்னா இருக்குன்னு அர்த்தம். அனுபவம் வேணுமா பேச்சு வேணுமானால் பேசி என்ன பிரயோஜனம்? கண்டவர் வெண்டிலர் விண்டவர் கண்டிலர்னுவா. யார் வைகுந்தத்தை பார்த்துட்டு வந்துட்டோமோ பேசவே போறதில்லை, வரவே போறதில்லை, வந்தான்னா பேசுறதுக்கு. இந்த சுவாமி வைகுண்டத்தை பத்தி 2 மணி நேரம் உபன்யாசம் நன்னா பண்ணாருனால் பார்க்கலேன்னு அர்த்தம். இப்ப நான் பார்த்தானே, நீங்க பார்த்துருக்கீங்களா? யாரும் பார்த்ததில்லை. பார்க்கணும்னு ஆசையினால்தான் உட்காந்துருக்கமே தவிர யாரும் பார்த்தது இல்லையே. அப்ப பார்த்துட்டு திரும்பி வந்துட்டா ஏன் பேச போகிறோம்? ஒருத்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார்னாலே அனுபவம் குறைவா இருக்குன்னு பொருள். பேச முடியாம நாக்கு தழுதெழுத்து போச்சு, தொண்டை அடைச்சு போச்சுனாலே அனுபவம் நன்னா இருக்குன்னு அர்த்தம். கூரத்தாழ்வான்னு ஒரு மகாச்சாரியர் இருந்தார், ராமானுஜருடைய சிஷ்யர். அந்த சுவாமியும் காலக்ஷேபம் சொல்லுவார், திருவாய்மொழி பாசுரங்களுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லுவார். ராமானுஜரும் அர்த்தம் சொல்லிட்டு இருக்கார். ஒரு பிள்ளவரங்காவல்லி தாசர்னு ராமானுஜருக்கு ஒரு சிஷ்யர். மல்லர்கள் தம்பதி, பொன்னாச்சியார்னு அவருடைய தர்மபத்தினி, பிள்ளவரங்காவல்லி தாசர். 2 பேரும் உறையூர்காரா. ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்துல ஆத்துப்பாலம் தாண்டினா உறையூர் க்ஷேத்திரம் வருது, நிசுலாபுரி க்ஷேத்திரம். அதுதான் கமலவல்லி தாயாருடைய ஆசிரியமான இடம். நம்பெருமாள் வருஷத்துக்கு ஒரு தரம் பங்குனி பிரம்மோத்சவத்திலே 6ஆம் திருநாள் அன்னைக்கு பாலத்தை தாண்டி அந்த பக்கம் போய் அங்க நாச்சியாரோட சேர்த்தி கொண்டவர்களை விட்டு திரும்ப வருவார். அந்த சுவாமி அன்னைக்கு ராமானுஜருடைய உபன்யாசத்துக்கு வரல. நாழியாருது 6 மணிக்கு ஆரம்பம்னா 6:30 இன்னும் காணும். அப்புறம் கொஞ்சம் நாழி கழிச்சு மெதுவா வந்தார். எங்க போயிருந்தீர்னு ராமானுஜர் கேட்டார். இல்லை, கூரத்தாழ்வான்னு இன்னைக்கு சொல்லிட்டு இருந்தார், ஒரு நாள் அங்க கேட்டுட்டு வருவோமேங்கிறதுக்காக போயிருந்தேன். நம்ம இருந்தா என்னதை விட்டு அங்க போனியான்னு கோச்சுட்டு இருப்போம். அவர் அதெல்லாம் கேட்கல. என்ன நடந்ததுன்னு சொல்லேன் அப்படின்னு தம் புஸ்தகத்தை கொஞ்சம் மூடிட்டு அங்க என்ன நடந்ததுன்னு கேட்டார். இல்ல, பாட்டு அவர் சொல்ல ஆரம்பிச்சார். ஆனா பாட்டு ரொம்ப உருக்கமா இருந்தது. 10 நிமிஷம் சொன்னார். அதுக்கப்புறம் அவருக்கு பேசவே வரல. இருங்கோ சொல்றேன் 1/2 மணி உட்காந்து வச்சார். என்னால இதுக்கு மேல பேச முடியல, நாளைக்கு வான்னுட்டார். அதனால 1/2 மணி நாழி உட்கார்ந்தேன். கடைசியில உம்மகிட்டயே முதல்லயே வந்து கேட்டுருக்கலாம், அவர்கிட்ட போய் ஒண்ணுமே நடக்கலேன்னு அங்கிருந்து இங்க வந்து சொல்றார். ராமானுஜர் அழ ஆரம்பிச்சிட்டாராம். அவர் கையை பிடிச்சிருந்து, அவருக்கு இருக்கிற அந்த அனுபவம் பாவசுத்தி எனக்கு வரவே இல்லையே, பாட்ட ஆரம்பிச்சுட்டு வடவடவடான்னு சொல்லிண்டே இருக்கேன்னாலே பக்தி குறைவுன்னு அர்த்தம். அவருக்கு தான் அந்த பக்தி பாவனை இருக்குன்னால், பாவனை அதனை கூடில் அவனையும் கூடலாமேன்னு பாசுரம். அந்த பக்தி பாவனையோட தான் நாம் இருக்க வேண்டும். அதுதான் இங்க சொல்றார். தேர்ச்சயந்தி சதா விஷ்ணும் யஜ்ஞேஷ வரதம் ஹரி தேகினா புண்ணியகர்மாணா சதா பாகவதா ஹிதே. யார் ஒருத்தன் பெருமானுக்கு அர்ச்சனம் பண்ணுகிறானோ, அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் இது பும்சார்பிதா விஷ்ணோ பக்திச்சே நவலட்சணம். இதை பிரகலாதன் தன் தந்தை இரண்யகசிபனிடத்துல சொல்றான். சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம். இதுல எந்த ஒரு விதமான பக்தியை கூட பண்ணலாம்.
பெருமாளை பற்றி கேட்கலாம், விழுந்து வணங்கலாம், தொண்டுகள்லாம் செய்யலாம், அவரை பற்றி பாயார பாடலாம், தியானிக்கலாம், என்ன வழி நம்மால முடியுமோ செய்யலாம். அதில் ஒன்று தான் அர்ச்சனம்ங்கிற மார்க்கம். கைகளில் 2 புட்பத்தை எடுத்துக்கொண்டு ஆசையா பெருமானுடைய திருவடியில சேர்த்து, அது கோவிலுக்கு போய் பண்ணலாம் அர்ச்சகர் மூலம், இல்லை நம்ம வீட்டிலே பண்ணிக்கலாம், நாமே அர்ச்சகர், யாரையும் தேட வேண்டாம், நம்ம வீட்டில் இருக்கிற பெருமாளுக்கு நாமே பண்ணிக்கொள்ளலாம். ஏ அர்ச்சயந்தி சதா விஷ்ணும், அப்ப சொல்லும்போது யக்ஞேஷ வரத ஹரி தேகின புண்ணியகர்மானா சதா பாகவதாகிதே, யார் அர்ச்சனை பண்ணுகிறானோ பாகவதன். அடுத்து சொல்றார், எங்கோ இருக்கிற வைகுந்தத்து பெருமாளைத்தான் நம்புவேன், பார்க்கடல் இருக்கிற ஒரு வசத்தின்னு ஒத்துப்பேன், அவதாரங்கள் பண்ணவர்கள்லாம் சிறப்பானவர்னு தெரிஞ்சுப்பேன், ஆனால் விக்கிரக ரூபத்தில் நானே கட்டின கோவிலில் நானே பிரதிஷ்டை பண்ண பெருமாளா இருக்காருனால் அவ்வளவு தூரம் அவர்கிட்ட எனக்கு மதிப்பு படலைன்னு சொல்லிட்டா கூடாது. விக்கிரக வடிவத்தில் சிலாரூபத்தில் தாரு பிம்பமாக சுதை பிம்பமாக நின்னாலும் இருந்தாலும் கிடந்தாலும் தங்கத்தில் இருந்தாலும் வெளியில இருந்தாலும் செப்பில் இருந்தாலும் அர்ச்சாரூபம்னு ஒரு விக்கிரக வடிவத்தில் இருந்தார்னால் அதே வைகுண்டநாதனுடைய வைபவம் தான் இவருக்கும் நீ நம்பணும். அது நம்பினாத்தான் பாகவதங்கிற. அது ஆகம ரீதியா பிரதிஷ்டை ஆயிடுத்துனால் அந்த பெருமாள் செப்புல இருந்தான்னா தங்கத்துல இருந்தானா வெளியில இருந்தானா எதுலையா இருந்தாலும் விசாரமே பண்ணக்கூடாது. இந்த பிள்ளலோகாச்சாரியன்னு ஒரு மகாச்சாரியர் சாதித்தார், ஒருவேளை இந்த பெருமாள் தங்கமா வெள்ளியா ஏதோ ஒண்ணு ஒரு விசாரம் பண்றோம்னு வச்சுங்களேன், அப்படி பண்ணாலே மாத்ருயோனி பரீட்சையோடு ஒக்குங்கிறா. இந்த அம்மாவுக்கு இந்த அப்பாவுக்கு தான் நான் பிறந்தவனான்னு யாரான்னு விசாரம் பண்ணுவாளா? எங்க அம்மா பார்த்து இவர் தான் அப்பான்னு எனக்கு கை காமிச்சிருக்கார், அன்னிலேருந்து இவர் தான் அப்பா நான் நம்பிட்டு இருக்கேன், அம்மா நீ சொன்னேன் நம்பிட்டு இருக்கேன், கொஞ்சம் மருத்துவ பரிசோதனை பண்ணி பார்க்கலாமான்னு பிள்ளைய முன்ன ஆரம்பிச்சா என்ன ஆகும்? அம்மா இவர் தான் அப்பான்னு சொல்லியிருக்கா, நம்பிட்டு இருக்கேன், அதுக்கு மேல விசாரம் பண்ணக்கூடாது. அந்த விசாரம் பண்ணா என்ன பாப்பம் வருமோ அதே பாப்பம் பெருமையானுடைய திருமேனியில் விசாரம் பண்ணவே கூடாது. பண்ணா அந்த பாப்பம் வரும். அதே போல இந்த பாகவதன் எந்த சாதியில பிறந்திருக்கார், என்ன பணக்காரரா, எந்த குடும்பத்துல பிறந்தார், இந்த விசாரம் பாகவதனை பத்தி பண்ணவே கூடாது. அவன் யாராவனா இருக்கட்டும். இதனாலதான் பெருமாளே சொல்றது, வராக புராணத்துல எம்பெருமான் சொன்னது, என் பக்தனிடத்துல யாரானு ஜாதி விசாரம் பண்ணி அபச்சாரப்பட்டால் ஆங்கே அவர்கள் தான் புறையர் போலும் அரங்கமான அருளானு. எத்தனையோ அவன் பெரிய பிராமணனா வேதத்தை முழுக்க படிச்சவனா இருந்தா கூட என் பக்தனிடத்துல ஏதான ஒரு விசாரம் பண்ணி இது நதி மூலை என்ன ரிஷி மூலை என்ன இவன் எங்க பிறந்தான் எங்க வளர்ந்தான் ஏதானு கேட்க போனியானால் அவனை நான் மன்னிப்பதே இல்லைங்கிறார். அதனால பாகவத அபச்சாரமும் படாது இருக்கணும். இத்தனாழி பாகவதனுக்குரிய அடையாளங்கள்னு பார்த்தோம். இன்னொரு முக்கியமான அடையாளம், இன்னொரு பாகவதன் இடத்துல அபச்சாரப்படாது இருக்கணுமே. நானும் பாகவதனா நடந்துக்கணும், மற்றொரு பாகவதனுக்கு உபச்சாரம் பண்ணணும், இன்னொரு பாகவதன் இடத்துல அபச்சாரம் படாமலும் இருக்க வேண்டும். மேலும் சொல்லுகிறார், விஷ்ணு கஷேத்திரே சுபான்யேவ கரோதி ஸ்நேக சயுதா பிரதிமாஞ்ச ஹரிர் நித்யம் பூஜையேது பிரயதாத்மவான். விஷ்ணு கஷேத்திரம் முடிந்தவரை ஆந்தனையும் கோயிலுள்ள ஊரில் குடியிருக்க பார்க்க வேண்டும், இல்லாமல் விலகி இருக்கக்கூடாது. அது ஒரு க்ஷேத்திரமா இருந்துருத்துனா ரொம்பவே லாபம். அப்படியே க்ஷேத்திரமா இல்லைன்னா கூட நாம வாழற இடத்த க்ஷேத்திரமா ஆக்கிக்க வேண்டியதுதான். ரொம்ப பரம பக்தனா இருந்தா அந்த இடமே க்ஷேத்திரமாயிடும். காலவர்னு ஒருத்தர் இருந்தார், அவர் விஸ்வாமித்திர இடத்துல போய் பாடம் எல்லாம் படித்தார். ரொம்ப வேடிக்கையான கதை இது. காலவர் விஸ்வாமித்திர இடத்துல படிச்சார், பாடம் முடிஞ்சு போச்சு, குரு தட்சிணை கொடுக்கணும், நான் ஊருக்கு போயிட்டுறேன்னார். ஒண்ணு நீ தர வேண்டாம், நன்னா படிச்சிருக்கே, போயிட்டு வான்னு விஸ்வாமித்திர சொன்னார். இவன் அப்படியே வந்திருக்கலாமோ இல்லையா? அது இல்லாம வேணும்னு பிடிவாதம் பிடிச்சான், அதெல்லாம் கொடுக்காட்டா படிப்பே வேலை செய்யாது, அதனால கண்டிப்பா நான் கொடுக்கணும். அவர் திடீர்னு என்ன பண்ணிட்டார், எனக்கு 800 குதிரை வேணும்னா. அது கூட பரவாயில்ல, தேடி கண்டுபிடிச்சிருவோம். ஆனா அந்த 800 குதிரை உடம்பு முழுக்க ஒரு வர்ணத்துல இருக்கணும், காது மட்டும் ஒரு வர்ணமா இருக்கணும்னா. இந்த மாதிரி எங்க குதிரை கிடைக்கும்? ஏதோ தேடினா 4 கிடைச்சது, 5 கிடைச்சது, மேல கிடைக்கல. இவனுக்கு கருடன் ஸ்நேகம். இந்த காலவனுக்கு கருடன் ரொம்ப வேண்டியவர். கருடன் இவனு ஒரு உடன்படிக்கை வந்தா, நான் ஏறி உன் பேர்ல உட்காந்துக்கிறேன், உலகம் எல்லாம் பறக்கலாம், அப்படியாவது இந்த குதிரை கிடைச்சிருமோ இல்லையோ. தேடி தேடி பார்த்தா ஒண்ணுமே கிடைக்கல. ஹிமாச்சலத்துல எங்கேயோ ஒரு மூலை, ஒரு குகை, அந்த குகையில இவாளுக்கு ஒரே பசி தாகம், ஒண்ணு கிடைக்கலையான்னு கருடன் அங்க போய் இறங்கினார். அங்க ஒரு யோகி இருந்தா, சாண்டிலின்னு அவளுக்கு பேர். அவை இவர்களை பார்த்துட்டு, ஏது முகமெல்லாம் களைச்சு போயிருக்கே, ரொம்ப தாகமா ரொம்ப பசியா, உங்களுக்கு ஏதாவது நான் கொன்றேன் அப்படின்னு நினைச்சுட்டு தன் குகைக்குள்ள போறா. போய் அங்கேருந்து ஒரு பிரசாதம் எடுத்துன்னு வந்து இவாளுக்கு கொடுப்போம், ஏதானு பானம் குடிக்கிறது கொடுப்போம்னு போனா, அப்ப கருடன் மனசுல நினைச்சுக்கிறார், இப்பேற்பட்ட ஒரு பத்ரிகாசிரமத்தில் இருக்கக்கூடாதா? ஸ்ரீரங்கத்தில் இருக்க மாட்டாளோ, திருவேங்கடத்தில் இருக்கக்கூடாதோ, அகோபிலத்தில் இருக்கக்கூடாதோ, எங்கேயோ ஒரு காட்டுக்கு நடுவில் வந்து உட்காந்துருக்காளே இப்படின்னு ஒரு நிமிஷம் நினைச்சார். அவருடைய 2 சிறகம் அப்படியே அருந்து எரிஞ்சு போய் கீழே விழுந்துட்டு
உள்ள போனவ சாப்பிட்றதுக்கு எத்தையோ எடுத்துன்னு வந்த உடனே பார்த்தா கருடனாவே இல்லை, நம்மாட்ட இருக்கார். அவர் கருடன்னா அவருக்கு இருக்க தேஜஸோட இருக்கணும். இல்லை என்ன ஆச்சு, உள்ள போறச்சே என்னத்தானே இருந்தீர், வெளியில வர்றதுக்குள்ள என்ன பெரிய அபச்சாரப்பட்டுட்டேன், அதனால உங்ககிட்ட 10 அபச்சாரத்தை உங்ககிட்ட தான் பிராயச்சித்தணும், என்ன அப்படி பட்டுட்டீர்னு அவ கேட்கிறா. இல்ல நீ ஏதோ ஸ்ரீரங்கத்தில் இருக்கலாம், பத்ரிகாசிரமத்தில் இருந்திருக்கலாமே, இந்த நடுக்காட்டுல இருக்காளே நினைச்சுட்டேன்னார். அந்த பெண்ணுக்கு இதுல என்ன தப்புன்னு புரியல, நியாயமா தானே நினைச்சிருக்கீர். அப்புறம் தான் அவரே என்ன தப்பு பண்ணாருன்னு சொல்லிட்டார். கருடனே இந்த பெண்ணிட்ட சொல்றார், பெருமானுக்கு நான் சொன்னது பிடிக்கல, நான் என்ன பேசியிருக்கணும்னால், இப்படிப்பட்ட பரம பாகவத்தையான நீர் எங்கு இருக்கிறீரோ அது ஸ்ரீரங்கம்னு சொல்லியிருக்கணும், அதுதான் திருக்கணபுரம்னு சொல்லியிருக்கணும், அதுதான் பிருந்தாவனம்னு சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு நீர் ஏன் பிருந்தாவனத்தில் இல்லைன்னு நான் நினைச்சேன் பாரு, அதுதான் நான் பண்ண பெரிய அபச்சாரம். அதனால ஒரு பக்தன் இருந்துட்டால் அவருக்காக பெருமான் எல்லாவற்றையும் மாற்றிக் கொள்கிறாரே தவிர தன்னிட்டத்துக்கு அவன் வரணும்னு நினைக்கவே மாட்டான். ஆனா பாகவதன் அவன் இட்டத்துக்கு தான் இருப்பார், அதுல சந்தேகம் இல்லை. இது 2 பேருக்கும் ஒரு சரியான உடன்படிக்கை. எல்லாத்துக்காகவும் யார் இருக்கிறானோ அவனுக்காகவே நான் இருக்கேன்னு விட்டால் 2 பேரும் நன்னா கல்யாணம் பண்ணிட்டா எடுத்துன்னு அர்த்தம். இவருக்காகத்தான் அவர் இருக்க போறார், அவருக்காகத்தான் இவர் இருக்க போகிறார். அதைத்தான் இது சொல்றது. ஏர்ச்ச விஷ்ணு க்ஷேத்ரே சுபான்யேவ கரோதி ஸ்நேக சயுக்தா பிரதிமாஞ்ச ஹரிர் நித்யம். நீயே கோவில் கட்ட முடிஞ்சாலும் சரி, கட்டியிருக்கிற கோவிலுக்கு நீ போய் நிறைய உதவி தொண்டாற்றினாலும் சரி, தினப்படி கோவிலுக்கு போறதுக்கு பாரு, தினமுமே அர்ச்சனை பண்ணுவதற்கு செய். பாத்மோத்தர புராணம் சொல்றது, தாபாதி பஞ்சசம்ஸ்காரி நவேஜ்யா கார்ம நவ இஜ்யா கர்ம காரகா கர்மகாரகா அர்த்த பஞ்சக வித்விப்ரஹ மகாபாகவதோகி சஹ. யாரு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி கொண்டிருக்கிறானோ அவன் பாகவதங்கள். அது சிவைட்டவ சம்பிரதாயத்தில் இந்த தாப புன்ற கதாநாம மந்த்ரோ யாகச்ச மஞ்சவா 5 விதமான சம்ஸ்காரம் சொல்லுவார்கள். தாபகா சங்கு சக்கர பொறி ஒத்தி கொள்ளுதல், இந்த கையில சக்கரம் இந்த கையில சங்கம், என்னையும் என் உடமையும் உன் சக்கரப்பொறி ஒத்தி கொண்டு நின்னருடைய புரிந்திருந்தேன் இனியன் திருக்குறிப்பேன்னு பெரியாழ்வாருடைய போஷன். அதுதான் சக்கராதி லாஞ்சனம் பும்சாம், சங்கு சக்கர பொறி ஒத்தி கொள்ளுதல், இது முதல். தாபகா புன்றகா திருமண் காப்பு இட்டு கொள்ளுதல், 2வது. தாபகா புன்றா ததா நாம அடியேன் தாசன், இந்த பெருமானுக்கு தாசன், இந்த ஆச்சாரியனுக்கு தாசன் அப்படின்னு தாஸ்ய நாமம்னு சொல்லுவா. அப்புறம் மந்திரம், திருமந்திரம் 8 எழுத்து, துவயம் சரமஸ்லோகம், இந்த 3 மந்திரங்களை உபதேசம் பெறுவது. கடைசியா யாகம், அதுதான் ஆராதன கிரமம். நம்ம ஆச்சாரியனுக்கு 5 நம்ம பண்ணி விடுவார். தாபகா புன்றகா ததா நாம மந்த்ரோ யாகஸ்ச பஞ்சமஹா. இந்த 5ஐயும் பண்றதுனாலதான் ஆச்சாரியனுக்கு அவ்வளவு பெருமை, பெருமானுக்கு நிகரான பெருமை. அவனையே இவர் தானே பெற்றுக் கொடுக்கிறார். அதனாலதான் தாபாதி பஞ்சசம்ஸ்காரி நவ இஜ்யா கர்மகாரகா. அதை பெற்ற உடனேயே தினம் திருவாராதனம் பண்ணி ஆக வேண்டும். அர்த்த பஞ்சகவிது விப்ரஹா, 5 அர்த்தங்களை பத்தின அறிவு இருக்கணும். பிராபியஸ்ய பிரம்மணோ ரூபம் பிராப்துச்ச பிரத்யகாத்மனா பிராப்திபாயம் பலம் பிராப்தேகே ததா பிராப்தி விரோதிச்ச வதந்தி சகலா வேதாக சேதிஹாச புராணகாக முனையச்ச மகாத்மானஹா வேத வேதார்த்தவாதினஹா. இது ஒரு அழகான ஸ்லோகம். இந்த 5 விஷயம் எல்லாருக்கும் தெரியணுமா? நம்ம பத்தி நாம் அறிஞ்சுக்கணும். ஆத்மஸ்வரூபம், ஜீவாத்மஸ்வரூபம் என்னங்கிற அறிவு, பரமாத்ம ஸ்வரூபத்தை பத்தின அறிவு, அவர் ஆறுன்னு தெரியணும். அடியன் யாரு அவர் ஆறு, 2 பேருக்கு சம்பந்தம் புரியணும். முதல் 2. அப்புறம் 3வது அவர் நான்ற சம்பந்தம் தெரிஞ்ச பிற்பாடு என் இலக்கு யாது, என் லட்சியம் என்ன, அதுதான் புருஷார்த்தம்னு சொல்லுவார்கள். நான் அடைய வேண்டியது எதை, அடைந்து பண்ண வேண்டியது எது, அந்த இலக்கு எதுங்கிறது 3வது. 4வது இலக்கை அடைவிக்கும் வழி எதுங்கிறது 4வது. ஒன்னு அடையணும்னு சொன்னா அதுக்கு எப்படி போகணும்னு தெரிய வேணுமே, அதைத்தான் உபாயஸ்வரூபம்னு சொல்லுவார்கள். முன்னாடி சொன்னது பிராபிய ஸ்வரூபம் புருஷார்த்தம், அதுக்கு எது உபாயம், இதன் மூலமாத்தான் அடையணுங்கிறத உபாயம். கடைசி 5வது தெரிய வேண்டும், இதுகாரும் நான் அதை அடையாமல் தடுத்து கொண்டிருந்தது எது, அதுதான் விரோதி ஸ்வரூபம். ஏதோ ஒன்று அடைய விட்டாம அது தெரிஞ்சுக்கலன்னா அதை நகர்த்தவே முடியாது. ஏதோ ஒன்று தடுத்துட்டு இருக்கு, வண்டியை கிளப்பினேன் ஓட்டவே முடியல, ஏன்னு பார்த்தா ஒரு கயத்தோட மரத்தில் கட்டி வச்சிருக்கு. அப்புறம் எப்படி வண்டி ஓடும்? நான் மிதிச்சா போக மாட்டேங்கிறது. ஏன் போலேன்னு பார்த்தா கட்டி அந்த கயத்தை அவுத்து விட்டாலே ஒழிய வண்டி நகராது. அதை போல நான் என்னதான் பக்தி பிரபத்தி எது பண்ணாலும் அனாதி காலமான கர்மங்கள், அகங்காரம், மமகாரம், காமம், குரோதம், வாசனா இதெல்லாம் விரோதியா என்ன தடுத்துருக்குச்சே, நான் எப்படி முன்னேறுவேன்? அதனால அந்த விரோதிகளை பத்தியும் தெரிஞ்சுக்கணும். ஆத்மஸ்வரூபம், பரமாத்மஸ்வரூபம்,
புருஷார்த்த ஸ்வரூபம், உபாய ஸ்வரூபம், விரோதி ஸ்வரூபம். இந்த 5 தெரிந்தவன் பாகவதன். இந்த 5 யாருக்குமே தெரியணும். இந்த இடத்துக்கு உபன்யாசத்துக்கு வரணும்னா கூட இந்த 5 தெரியணும். எங்க போறேன்னு தெரியணும், யார் போறேன்னு தெரியணும், போய் என்ன பண்ணணும்னு தெரியணும், எதுல போகணும்னு தெரியணும், போகாது ஏன் நேற்றுக்கு வரலன்னு தெரியணும். ஆக மொத்தத்தில் 5 எதுக்குமே இந்த 5 உண்டு. அப்படி இருக்குச்சே வைகுண்டத்துக்கு இந்த 5 இல்லாத இருக்குமா? அதை பத்தி தெரிஞ்சுட்டா அவன் பாகவதன் ஆகிறான். மேலும் சொல்றான், ஞாத்வா அஜ்ஞாத்வாத ஏவை மாம் யாவாம் யச்சாஸ்மி யாதிருஷா பஜந்து அனன்ய பாவேன தேவை பாகவதா மதாக. இப்படி ஒன்று சொல்வார்கள். பாகவதன் ஒரு நிலை, ஏகாந்தின்னு அடுத்த நிலை, பரமைகாந்தின்னு 3வது நிலை. பெருமானிடத்துல பக்தியோடு இருந்துட்டேன்னா நான் பாகவதன். ஏகாந்தினால் அவரை தவிர மத்தொன்ல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றேன்னா நான் ஏகாந்தி. பரமைகாந்தினால் அவரை அடைவதற்கு அவரை தவிர எனக்கு வழி இல்லைன்னு சொன்னேன்னா நான் பரமைகாந்தி. அடைவது அவரை எதால் அடையணும்னால் என்கிட்ட வேற எந்த மார்க்கமும் இல்லை. அவரை அடைவதற்கு அவரே தான் எனக்கு வழி. அவரால் தான் அவர் அடைவே, பாக்கி யார்ட்டையும் கையேந்த மாட்டேன் என்றிருந்தா அவன் பாகவதன் ஆகிறான். அவனை பரமைகாந்திங்கிறான். எனக்கு என்னை அறிந்து புரிஞ்சுக்கோ, அறியாம புரிஞ்சுக்கோ, ஆனா என் பேர்ல சந்தேகம் இல்லாமல் யார் ஒருத்தன் நம்புகிறானோ அவன் பாகவதன். நிறைய விஷயங்கள்லாம் கேட்டிருப்போம். ராமன் இப்படி பண்ணது சரி, கண்ணன் அப்படி பண்ணது சரி, உபன்யாசம் எல்லாம் கேட்டிருப்போம். திடீர்னு யாரோ பட்டிமன்றம் வைக்கிறேன்னு வாலியை மறைந்திருந்து கொன்றது சரியானு 2025 ஒரு துண்டு கேள்வி கேட்டு விடுவார். அது பொங்கல் அன்னைக்கு நடந்ததா, தீபாவளி அன்னைக்கு நடந்ததா, ஓஹோன்னு பட்டிமன்றம் நடக்கும். எல்லாம் இருந்தாலும் ராமன் ஒரு வேளை தப்பு பண்ணிருப்போம், நாம தான் அந்த கோணத்துல யோசிக்காத போட்டோமோன்னு ஆரம்பிப்போம். இவன் இருக்கிற கோணத்தை இத்தனை நாள் யோசிக்கல. இவருக்கு இருந்த புத்திக்கும் இவன் படிச்சுக்கிற படிப்புக்கும் இவர் இத்தனை நாளா எப்படி வாழ்ந்தாருன்னே தெரியல. உலகத்துல இருக்கிற கட்டத்துக்கு இவன் எப்படி மூச்சு விடுறானே தெரியல. அதெல்லாம் இவன் பட்டிமன்றம் வைக்கவே இல்லை. ஆனா என்னைக்கோ ஒரு நாள் அப்படின்னு பார்த்தா இப்ப திருப்பி கேட்கலாமா? சீத்தை லக்ஷ்மணனை ஏசினாலே சரியா தப்பான்னு ஒரு பட்டிமன்றம் வைக்கிறாளா? வைக்கவே மாட்டார்கள். நான் ஒன்றும் சீதைக்கு வேண்டாதவன் இல்லை, ராமருக்கு வேண்டியவனும் இல்லை. சீதையை பத்தி சொல்லணும்னாலும் நாங்க தான் சொல்லணும், ராமனை பத்தி சொல்லணும்னாலும் நாங்க தான் சொல்லணும். ஆனா பேசுறவர்கள் ஏன் வைக்க மாட்டார்கள்னால் அங்க ஒண்ணும் இல்லை, அதெல்லாம் பெண்களை பத்தி அப்படிலாம் தப்பெல்லாம் பேசிடக்கூடாது, பட்டிமன்றம் எடுபடாதுன்னுடுவா. இது ரெட்ட நிலப்பாடு இல்லை. அப்படி பேசணும்னா ஒரு தப்பு கூட பண்ணாத லக்ஷ்மணனே சீதை எதற்காக ஏசினாள்? என்னிடத்துல ஆசை வைத்துக் கொண்டு நிற்கிறாயா, ஏன் ராமன் பின்னாடி போகலேன்னு மாரீச்சன் போகிறச்ச கேட்கலையா சீதை? அது பெரிய தப்பு. அது அவளே சொல்லி கொண்டு விட்டா நான் பண்ணு தப்பு தான், பாகவதன் இடத்துல அபச்சாரப்பட்டிருக்க கூடாதுன்னு. அப்ப பட்டிமன்றம் வைக்கலாம் இல்லையோ? சீதை இலக்குவனை கடிந்து கொண்டது சரியா தப்பா? வைக்கிறதே இல்லை. அதனால இந்த பட்டிமன்றத்துக்கெல்லாம் உண்மையை தெரிவிக்கிறது நோக்கமே இல்லை. ஏதோ கொஞ்ச நாய் பொழுது போகணும், காசு சம்பாதிக்கணும், நம்மள குழப்பி விடணும். இதுக்காக வேணா இவர்கள்லாம் நினைச்சிட்டு இருப்பாளே தவிர நாம தான் குழம்பாமல் இருக்க வேண்டும். நம்ம வால்மீகி என்ன சொல்லியிருக்காரோ, வியாசர் என்ன சொன்னாரோ அதுதான் நமக்கு பிரமாணமே தவிர யாரோ ஒருத்தர் நேத்திக்கு மறுநாள் கார்த்தால் அவர் முதல்ல இந்த தர்மத்தை சேர்ந்தவரா இருப்பான்னு கூட தெரியாது. எத்தவனா பேசியிருப்பார், போயிருப்பார். நாம குழம்பி எடுத்தோம் இல்லையா? அப்ப வந்த கைங்கரியம் முடிஞ்சுது. நம்ம யாராவது ஒரு சுவாமி வந்திருப்பார், அது ஏதான் ஒன்று பண்ணுன்னு சொல்லியிருப்போம், அவர் எடுத்து தடாலும் கீழே போட்டுருவார், உடஞ்சி போயிடும். கைங்கரியம் ஆச்சோ இல்லையோ? சாமி ஏழலாம் விடுவோம். அப்படின்னு அவர் ஒன்றும் பண்ண வரல, எத்தையோ ஒன்று கெடுக்க வந்திருக்காருன்னு அர்த்தம். அதை போல புஸ்தக படிப்பு, பாட புஸ்தகத்தில் படிக்க போனா தப்பு தப்பா எத்தியான்னு போட்டிருப்பா, போற இடத்துல பள்ளிக்கூடத்துல தப்பா சொல்லி கொடுப்பா. நாம தான் ஜாகிரதையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் காதலியே போட்டுக்க வேண்டாம். எல்லாவற்றுக்கும் நம்ம ஆச்சாரியர்கள் ரொம்ப விசாரம் பண்ணி பதில் கூறி விட்டார்கள். வாலியை கொன்றது சரிதான், சீத்தை சொன்னது சரிதான், அடியன் சொன்னது இது தப்பு, அது சரிங்கிறதுக்காக இல்லை. இப்பவே பட்டிமன்றம் வச்சாலும் சீத்தை பண்ணதும் சரி நிரூபிக்க தயார், ராமன் மறைந்திருந்து கொண்டதும் சரி நிரூபிக்க தயார். அடியன் புதுசா ஒண்ணுமே கண்டுபிடிக்க போறது இல்லை. ஏற்கனவே 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஆச்சாரியர்கள் எழுதி வச்சது. கிளிப்பிள்ளையாட்டம் படித்து கொண்டு திரும்ப ஒப்பிச்சா கூட போதும். ஏதான் ஒண்ணு நானா இன்னைக்கு படிக்க போறேன் நினைச்சா குழப்பம்தான் மிஞ்சும். அவசியமே இல்லை. எல்லாம் அறிவியலா இருந்தா அன்னைக்கு கண்டுபிடிச்சா தான் பேரு, ஆன்மீகமா இருந்தா கண்டுபிடிக்காம இருந்தா தான் பேரு. ஏன்னா ஆத்மாவுக்கு கண்டுபிடிக்க வேண்டிய தேவையே இல்லை, அது நித்தியம். உடம்பு விஷயம்தான் அறிவியல் பேசும். அதனாலதான் அன்னன்னைக்கு புதுசு புதுசா கண்டுபிடிக்கணும். விஷயமே ஆத்மாவை பத்தியா இருந்தா என்னத்தை கண்டுபிடிக்கிறது? அவர் என்னைக்கு இருக்கத்தான் போறார். ஒரே கண்டுபிடிப்பு, எப்படி போய் சேரலாம்? இருக்கிறதுக்கு வழியே தேட வேண்டாம், கிளம்புறதுக்கு ஒழுங்கா வழி தெரிஞ்சா போறோம். இருக்கிறதுக்கு தான் நம்மளே தெரிஞ்சிருக்கேன். அதனால இதை பார்த்து என்னங்கிறத நாம தான் சீர்தூக்கி பார்த்து முடித்துக் கொள்ள வேண்டும். மேலும் சொல்றார், அதனால என்னிடத்துல சந்தேகப்படாமல் பஜந்தி அனன்ய பாவேன,
என்னிடத்திலேயே சித்தத்தை லயிக்க விட்டு யார் ஒருத்தன் நிந்திக்கிறானோ அவன் என்னுடைய பாகவதன். ந காம கர்ம பீஜானாம் எஸ்ஸ சேதசி சம்பவா. காமிய கர்மத்துல என் பாகவதனுக்கு ரொம்ப ஆசை இருக்காதுங்கிறார். இது கொஞ்சம் ஜாகிரதையா புரிஞ்சுக்கணும். பகவானை சேவிக்க போறோம், ஒரே கூட்டமா இருக்கே, அந்த நாளை விட இந்த நாள்ல பக்தி கூடி போயிடுத்தான்னு கேட்டுவா. பக்தி கூடித்தோ இல்லையோ பயம் கூடி போயிடுச்சு சுவாமி. அதுக்காகத்தான் கோவில்ல தான் கூட்டம் அதிகமா இருக்கு. வரச்சேவே பாருங்க, எத்தனை பிரதட்சணம் பண்ணா கல்யாணம் ஆகுங்கிறார், எத்தனை பிரதட்சணம் பண்ணா குழந்தை பிறக்குங்கிறார். இதெல்லாம் காமிய கர்மங்கள். கர்மங்களை நித்திய கர்மா, நைமித்திக கர்மங்கள், காமிய கர்மங்கள்னு பிரிப்பா. நித்திய கர்மம்னா சந்தியாவந்தனம், அவன் பண்ண வேண்டிய நித்திய அனுஷ்டானம் எதுவோ அதெல்லாம் நித்திய கர்மா. நைமித்திக கர்மானால் ஏதோ ஒன்று நடந்ததுன்னா அந்த கர்மம். கிரகணம் பிடிச்சதுன்னா தர்ப்பணம் பண்றோம் இல்லையா, கிரகணம்ங்கிற நிமித்தம் காரணத்துக்காகத்தானே தர்ப்பணம் நடக்கிறது. அதனால அது நைமித்திக கர்மா. இந்த ரெண்டையும் கண்டிப்பா பண்ணியாகணும். நித்திய கர்மத்தை விட்டுவிட முடியாது, நைமித்திக கர்மத்தை விட முடியாது. ஆனால் அதை தவிர சொத்து கிடைக்கணுங்கிறதுக்காக யாகம், உயிர் தரிக்கணுங்கிறதுக்காக யாகம், ஆரோக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக இன்ன ஹோமம், மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணார், இது பண்ணார், அது பண்ணார். அதெல்லாம் பண்ணிக்கொண்டே இருந்தால் பெருமாள் கொடுப்பார், தரமாட்டேன்னு சொல்லவே மாட்டார். ஆனா கொஞ்சம் வருத்தத்தோடையே கொடுத்துட்டு இருப்பார். கொடுத்தேன் எதுக்காக கொடுத்தேன்னால் நாளைக்காவது திருந்தி இதெல்லாம் வேண்டாம், உன்னைத்தான் நான் கேட்க வந்தேன்னு சொல்லுவானாங்கிற ஆசையில கொடுத்துட்டு இருக்கேன். எத்தனை ஜென்மம் கொடுத்தாலும் அதை மட்டும் சொல்லவே மாட்டேங்கிறானே. அவருக்கு அது கொஞ்சம் வருத்தமா இருக்கும். எல்லாத்தையும் கொடுக்கறதே கடைசியா தன்னை கேட்பாருங்கிறதுனாலதான் அதை கேட்காம விட்டுடக்கூடாது. அதனால காமிய கர்மத்துல விருப்பத்தோடு இருந்தால் பாகவதன் ஒத்துக்க மாட்டார்கள். பரவாயில்ல, 30 வயசு வரைக்கும் இருந்தேன், 50 வயசுக்கு வரைக்கும் இருந்தேன்னு கூட தள்ளிடலாம். சதாபிஷேகம் ஆயிடுத்து இன்னும் காமிய கர்மத்தை பண்ணிட்டு இருப்பேன்னால் அப்ப எப்பதான் கிளம்புறது, எப்பதான் அவருடைய தொண்டங்கிறதுக்காக செய்யறது. ஆச்சாரிய இடத்துல போனார், 10 வயசுல சமாஷனம் ஆயிடுத்து. ஆச்சாரியன் பா நன்னாரு, ஸ்ரீ வைஷ்ணவனா வாழ்த்துக்கோ, கண்டிப்பா அவனுக்கு பெருமாள் மோட்சம் கொடுக்குறோம் சொல்லிட்டார். 10வது வயசுக்கு அப்புறம் 70 வயசு வரைக்கும் அவரை வந்து சேவிக்கவே இல்லை. ஏன் சுவாமினால் எப்படியும் 70க்கு அப்புறம் தான் நான் போறேன், அவர் தான் தருவார்னு நீங்க சொல்லிட்டீர். இதுக்குள்ள உமக்கு நமக்கு என்ன வச்சிருக்கு? இப்போ அப்ப பார்த்துப்போமேனுட்டா நிச்சயமா தரமாட்டார். நாம ஏதோ நினைச்சிருக்கோம் அவர் ஏமாந்து போய் கொடுத்துருவாருன்னு. அதே பக்தியோடும் அதே கைங்கரத்தோடு இருந்தா தான். ஏனெனில் இங்கிருந்து கிளம்பி நாம அங்க போன பிற்பாடு இதே மாதிரி மனோபாவத்தோட ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் சேர்ந்துட்டா அந்த இடத்துக்கு எடுத்துடுவோம். அது ஒழுங்கா இருக்க வேண்டாமா? அங்க இருக்கிறவர்கள் அப்படி இருக்கா, நான் என்னை சரிப்படுத்தாம அந்த இடத்துக்குள்ள உள்ள கொண்டு போய் விட்டார்னால் செய்யவே மாட்டார். அதனால எனக்கு வைராக்கியம் வந்ததா, மற்ற விஷயத்தில் ஆசை போச்சா, அவரிடத்தில் ஆசை வளர்ந்துதான் பார்த்து தானே கொடுப்பார். காம கர்ம பீஜானாம் எஸ்ய சேதசி சம்பவா எஸ்ய கிருச்ரகதஸ்யாபி கேசவே ரமதே மனஹா. ஒருத்தருக்கு வாழ்க்கையில கட்டம் வந்திருக்கிற சமயத்திலேயும் கேசவ பெருமாளிடத்தில் ஆனந்தம் ஏற்படுமானால் அவன் என் பாகவதன். சௌக்கியமா இருக்கிற சமயம், ஆனந்தமா இருக்கிற சமயத்துல பக்தியோட இருப்பேன். ஆனா ஏதோ வாழ்க்கையில துன்பம் வந்த உடனே அவரை மறந்துவே போயிடுவேன்னால். நல்ல வேளை மக்களிடத்துல ஒரு பழக்கம் இருக்கு, துன்பம் வரச்சேதான் அவரை நினைச்சுக்கிறா. இவன் நன்னா இருக்கிற சமயத்துக்கு அந்த பக்கம் போறதே இல்லை. இதனாலதான் குந்தி தேவி கண்ணனை பார்த்து, சொந்த மருமான் தான், அவருக்கு அத்தை தானே, அத்தைங்கிறதுனால என்ன வேணா கேட்டிருந்தாலும் கண்ணன் கொடுத்துருப்பார். ஆனா குந்தி கை கூப்பிட்டு கேட்டது, அப்பப்ப எனக்கு கஷ்டம் கொடுத்துட்டே இருக்கண்ணா. ஏன்னு கண்ணன் இல்லைன்னா உன்னை மறந்து போயிடுவேன், நீ என்ன நன்னாவே வச்சிருந்தே உன்னை ஞாபகமே வச்சுக்க மாட்டேன், அப்பப்ப கஷ்டம் கொடு. பரமாபதம் ஆபன்னஹா மனசா சிந்தைய தரிம். எங்கேயாவது பெரிய ஆபத்து வருமானால் உடனே ஹரிய நினைப்பாய். ஆபத்து வந்த காலத்திலும் பெருமானிடத்தில் ஆனந்தத்தோடு இருக்கிறார்னால் அவன் என்னுடைய பாகவதன். ந விச்சுதாச்ச பக்திர்வை சவை பாகவதோ நரஹ ஆபத்கதஸ்ய யஸ்யேக பக்திர் அவ்யபிசாரிணி நான்யத்ர ரமதே சித்தம் சவை பாகவதோ நரஹ விஸ்ருஜதி ஹிருதயம் நயஸ்ய சாக்ஷாத் ஹரிஹி அவசாபிதி அபி அகோகநாசா பிரணயரசனயா திருதாங்கிரி பத்மஹ சபவதி பாகவத பிரதான உக்தஹ. இது உயர்நிலை பாகவதன், இது நடுநிலை பாகவதன், இது தாழ்நிலை பாகவதன். இப்ப மூணா சொல்ல போறார். இது ரொம்ப வசதி. இது நடு, இதுக்கு தாழ். மூணாவது நினைச்சு நீங்க தப்பா நினைக்கவே வேண்டாம். அந்த தாழ் பக்தனா இருந்தா கூட போதும். இருந்தா தானே நடுநிலை பக்தன் ஆயிடலாம், இருந்தா தானே உயர்நிலை பக்தன் ஆயிடலாம். முதல்ல சொன்னது பெருமான்னு சொன்ன உடனே ஒரே காதலா இருக்கார், கனிந்து உருகுகிறார், ஆனந்தப்படுகிறார். அவர் இல்லாவிட்டால் நான் இல்லைங்கிறத நான் புரிஞ்சுட்டார். இப்படி இருக்கிறவன் தான் உயர்நிலை பக்தன். எதுவாக இருந்தாலும் நான் வாழ்வது அவராலே, வாழ்வது அவருக்காக, அவரால் தான் வாழறேன்,
அவர் தான் எனக்கு உள்ளும் புறமும் வியாபித்திருக்கிறார், நான் வாழ்வதும் அவர் பிரயோஜனத்துக்காகத்தான் தெரிந்து கொண்டு பாகவதர்களுக்கெல்லாம் கைங்கரியம் இருந்தானால் அவன் உயர்நிலை. அடுத்தது நடுவுல குறைக்கிறார். மத்தியமமாக தத்ரைவ ஈஸ்வரே தத் அதீனேஷு பாலிசேஷு த்விஷத்சுச்ச பிரேம மைத்ரி கிருபோபேக்ஷா யக்கரோதி சமத்தியமஹா. பெருமானிடத்தில் பிரேமம் மட்டும் வச்சிருக்கார். முதல்ல சொன்னது பிரணயம் வச்சிருக்காருனார். பிரணய பாவத்தோட இருக்காருன்னா ஓஹோங்கிற காதல் இல்லாவிட்டால் வாழ முடியாதுங்கிற அளவுக்கு உறுதி. ஆனா இப்ப சொல்றது அதெல்லாம் இல்லை, பிரேமம் அன்பளவுக்கு வச்சிருக்கார். இன்னும் கீழ்நிலையில சொல்றது பெருமானிடத்தில் ஆசை இருந்து விட்டு, ஆனா யாருக்கு பாகவதனிடத்தில் ஆசை இல்லையோ அவருக்கு கைங்கரியம் பண்ணுவேன். ஒரு பக்தனுக்கு பண்ண மாட்டேங்கிறானோ அவன் தான் கடைநிலை பக்தன், தாழ்நிலை பக்தன். அதோட நிறுத்திடக்கூடாதுங்கிறார். ஆட்கொண்ட வெள்ளி ஜீயர்னு ஒரு சுவாமி இருந்தார் 1000 வருஷத்துக்கு முன்னாடி. ஸ்ரீரங்கத்தில் உள்ள போய் பெருமாளை சேவிச்சுட்டு வந்தார். வாசல் இருக்கிறவர்கள நன்னா சேவித்தீர்களான்னு கேட்டார்கள். அந்த சுவாமி பதில் சொன்னார், சுமாரா சேவிச்சேன்னார். அது என்னது ஓஹோன்னு இருக்கிறச்சே நம்ம என்ன சுமாரா சேவிக்கிறது, அவர் நன்னா சேவி. அதுக்கு என்ன சொல்றார், நான் பெருமானை மட்டும் பகவான் நினைச்சுன்னு சேவிச்சுட்டு வந்தேன், பாகவதர்களான உங்களை பார்க்கச்சே தெய்வம்ங்கிற புத்தி எனக்கு வரல, அதனால அவரையே சுமாரா சேவிச்சதா தான் அர்த்தம்ங்கிறார். என்னைக்கு உங்களை நன்னா சேவிச்சேனோ அன்னைக்கு தான் அவரை நன்னா சேவிச்சதா அர்த்தம். எம்பெருமானுக்கே என்ன எண்ணம்னால், என் பக்தன்னு மட்டும் சொல்லிட்டு என்கிட்ட மோட்சம் வாங்கிக்கலாம்னு நினைக்காத. என் பக்தனுக்கு பக்தன்னு சொன்னாதான் எனக்கும் பிரீதி. அருள் பெறுவார் அடியார்தம் அடியனேற்கு ஆழியான் அருள் தருவான் அமைகின்றான், அது நமது விதி வகையே நம்மாழ்வாருடைய கோஷரம். தன்னுடைய பக்தன்கிறத விட தன் பக்தனுக்கு தன் பக்தன்னா அதுல தான் பெருமான் ரொம்ப ஆசைப்படுகிறார். மத் பக்த பக்தேஷு பிரீதி அபியதிகா பவேது. எங்கிட்ட பக்தியோட இருந்தியானா சுமார் ஆசைப்படுவேன், என் பக்தனிடத்துல பக்தியோட இருந்தா தான் பேராசைப்படுகிறேன். அதனாலே அவரிடத்துல மட்டும் வைக்காமல் பாகவதனிடத்திலையும் பக்தியோடு இருக்க வேண்டும். இதுதான் இந்த 3 நிலைகள்னு சாதித்தார். இந்த வாக்கியங்கள் எல்லாம் பார்த்தா ஒவ்வொன்றா இப்படித்தான் பக்தர்கள் இருக்கணும், இப்படிதான் பக்தர்கள் இருக்கணும்னு தெரிஞ்சது. இதே விஷயத்தை தான் ஸ்ரீ விட்டு புராணத்திலே ரொம்ப ஆச்சரியமா சொல்லுவார்கள். எஸ் சமமதி ஆத்ம சுகிருத் விபக்ஷ பக்ஷே, அந்த 2 ஸ்லோகம். அதை மட்டும் என்னன்னு சொல்லிட்டு உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிடுறேன். ரொம்ப ஆச்சரியமான அர்த்தம். அதாவது ந சலதி நிஜவர்ண தர்மத்தோயே எஸ் சமமதி ஆத்ம சுகிருத் விபக்ஷ பக்ஷே ந ஹரதி ந சஹந்தி கிஞ்சித் உச்சைஹி ஸ்தித மனசம் தமவேகி விட்டு பக்தம். இவன் பக்தன், இவன் பாகவதன் இருந்தால் பாகவதனா இல்லாதவனுக்கு இருக்கிறவனுக்கு வித்தியாசம் தெரியணுங்கிறார். இது பெருக்கின இடம், அது பெருக்காத இடம், வித்தியாசம் தெரியுமா இல்லையா? அதே போல இவன் பாகவதர் இவர் இல்லைன்னால் ஒண்ணு கண்டிப்பா மனம் தளர்ந்து இருப்பார், மனம் நைந்து இருப்பார், கடுமையா பேச மாட்டார், தன்னை கண்டு யாரையும் பயப்படும்படியே நடந்துக்க மாட்டார், தானும் யாரை கண்டு பயப்படவும் மாட்டார். இந்த 2 இருக்கணும். என்னை பார்த்து யாரும் நான் பெரிய பக்தங்கிறதுக்காக எல்லாரும் என்னை பார்த்து பயப்படணும்னா அப்படி இருக்கவே கூடாது. நானும் யாரை பார்த்து பயப்பட தேவையில்லை. அப்படி இருந்தா தான் 4 பேர் அணுக முடியும். அணுகினா தான் கண்ணனை பத்தி நரசிம்மரை பத்தி 4 விஷயம் எடுத்து சொல்ல முடியும். நமக்கு இருக்கிற ஒரே வாய பெருமாள் கொடுத்திருக்கார். வாச்சா தர்ம பமாப்புனிகின்னு சொல்லுவார்கள். சீதை ஹனுமான் இடத்துல எல்லா சரித்திரத்தையும் சொல்லிட்டு ராமன் வருவார், ரட்சிப்பார், நான் ரட்சிக்கப்படுவே எல்லாம் தெரியும் ஆஞ்சநேயா, உனக்கு ஒரே ஒரு கைங்கரியம் கொடுக்குறேன், என்னவா நீ போய் பேசினா 5 நிமிஷம் தாமதம் இல்லாம ராமன் கிளம்புவரோ அந்த கைங்கரியத்தை நீ பண்ணுங்கிறான். நீ வேற ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் வருவார், அவர் ரட்சிப்பார், நீ ஒன்றும் பண்ண வேண்டாம். ஆனா வாக்கு கொடுத்துருக்காரா, அந்த வாக்கை வைத்துக் கொண்டு அவர் இடத்துல போய் எடுத்து சொல்லணுமா, சீதை என்னமா கட்டப்படுறாராமா, ஆனா உனக்கு செய்தி சொன்னாலே இன்னும் நேரம் கிளத்தனமா, தெரியாதனால போகாது இருந்தோம், இப்ப தெரிஞ்சுடுத்தே உடனே கிளம்பலாமே, அந்த எண்ணம் வரும்படிக்கு நீ பேசும், அதுதான் உனக்கு வாக் தர்மம். அப்படித்தான் பேசினார். உடனே ராமபிரான் கிளம்பிவிட்டார். நல்ல நமக்கெல்லாம் சின்ன சின்ன பணிகளை கொடுத்திருந்தா அதை ஒழுங்கா செஞ்சிருந்தோம்னால போதும். நாமும் மற்ற பேரும் சமந்தான், யாரும் ஒன்னும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லை, எல்லாருக்குள்ளும் பெருமான் தான் எழுந்துள்ளி இருக்கிறார். நம்ம வர்ண தர்மத்திலேருந்து நம்ம மாற முடியாது. நஹரதி நச்ச ஹந்திச்ச, யாரை கண்டு நாம் பயப்பட போறதில்லை. ஒருத்தர் நிந்திப்பார், ஒருத்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவார், ஒருத்தர் ஸ்தோத்திரம் பண்ணாருங்கிறதுக்காக ஆஹா ஓஹோன்னு உதிக்க முடியாது, வெசுட்டாரேங்கிறதுக்காக கீழே விழுந்து புரண்ட அழவும் முடியாது. இன்னைக்கு குழுகுழுன்னு இருக்கும், நாளைக்கு வெயிலா இருக்கும், மழைக்காலம் வரைச்சே ஓன்னு மழையா இருக்கே வாழவே முடியலேன்னுவா. சித்திர மாசம் வந்து இப்படி வெயில் அடிச்சா எப்படி வாழறதுன்னா 2ல் 1 இருந்து தானே தீரும். அதனால எல்லாத்த பத்தியும் புகார் பண்ணி கொண்டே இருக்காமல் இந்த வாழ்க்கையில இதை விட வசதியானது இருக்கு, சந்தோஷப்படுவதற்கு தெரிந்து கொள். பக்தன்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷத்தோட திருப்தியோட இருக்கணும். பக்தி இல்லாதவனா கோவப்படட்டும், எள்ளும் கொள்ளும் வெடிக்கட்டும், வருத்தத்தில் இருக்கட்டும், பொறாம படட்டும். ஒருத்தன் பாகவதன் இருந்துட்டாலே கவலை
வருத்தம், பொறாமை, அச்சம், இது எதுவும் அவனுக்கு இருக்கவே கூடாதுங்கிற. அது இல்லைன்றத விட்டுட்டானா தான். அப்ப யார் பார்த்து பாடினார்? நிச்சயமா நீ நினைக்கக்கூடிய பகவான் ரட்சிக்கத்தான் போகிறார். இந்த ஜகத்தை முழுக்க ரட்சித்தவர் என்னை உன்னை விட்டுடுவா போறார். அரங்கமாளி என்னாடி ஸ்ரீ ரங்கநாத மமநாதன்னு கோஷம். மேலும் சொல்றார், வசதி கிருதி சனாதனேச்ச தஸ்மின் பவதி புமான் ஜகதோஸ்ய சௌமிய ரூபா க்ஷீதிரச தரிதம்ய உச்சதா கதயதி சாருதைவ சாலபோதா வசதி கிருதி. நம்முடைய உள்ளத்துல பெருமாள் எழுந்தருளி இருக்க வேண்டும். அழுக்கான ஒரு இடத்துல பெருமாள் ஏழை பண்ணுவோமா? இங்க 7 இருக்கார், அங்க 7 இருக்கார், பவித்திர 7 இருக்காருன்னா எவ்வளவு சுத்தம் பண்ணிருப்பாங்க. பண்ணாத்தானே அவர் எழுந்துள்ளுவர். அதே போல நம்ம மனசுக்குள்ளே காமம், குரோதம், லோபம், மோகம் இந்த அழுக்கெல்லாம் இருந்திருந்ததுனால் அதே மனசுல பெருமாள் எழுந்தருளி இருக்கணும்னு ஆசைப்படுறது நியாயமா? அழுக்கான இடத்துல அவர் இருக்க மாட்டார். இவருக்கு அழுக்கா இருக்கு, இவருக்கு அழுக்கு இல்லைன்னா இவன் பாகவதனா இருக்கணும். நான் என் உள்ள அழுக்கற்றதாக தூய்மையா இருந்தா ஆனந்தமா எப்படி இருப்பார்? தூய்மையா வச்சிருந்தா ஆனந்தமா இருப்பார். இல்லைன்னா இருந்துதானே ஆக வேணுங்கிறதுக்காக இருப்பார். அப்படி இல்லாமல் தீய மனத்தை கெடுத்து நல்ல மனமாக சுத்தமான மனமாக ஆக்கி கொண்டு அதில் எப்போதும் பெருமான் எழுந்தருளி இருப்பதாக பார்ப்பாய். அவர் இருக்கிறார்னு தெரிய தெரிய தானே அவர் இருப்பதை பிரகாசத்துக்கு கொண்டு வருவார். இப்படி தன்னையும் பிறரையும் சமமானவனாய் மதித்து அவர் கதையை கேட்பதில் விருப்பமானவனாய், யாருக்கும் ஹிம்சை கொடுக்காதவனாய், எல்லா சொத்துக்கும் ஆசைப்பட்டு கொண்டிராதவனாய், பெருமான் திருவடிகளே உபாயம், அதுவே சரணம்னு யார் இருக்கிறானோ அவன்தான் பக்தன். அவனை ஆராதிப்பது ஒன்றும் கட்டமே இல்லை. பிரகலாதனே சொல்றார், மற்ற அசுர குழந்தைகள்லாம் கேட்கிறார், உனக்கு ஏதோ பாக்கியம், நரசிம்ம பெருமாள் வந்தார், எங்களுக்கெல்லாம் கிடைக்குமானால். அவர் என்ன உனக்கு மட்டும் எனக்கு மட்டும் சோரா கட்டி வச்சிருக்கார்? அதெல்லாம் எப்படியும் இல்லை. யாருடைய உள்ளத்துக்குள்ளும் வருவார். ஆராதிப்பது துர்லபம்னு நினைக்க வேண்டாம், ஆராதிப்பது மிக மிக எளிது என்ன பிரகலாதன் எடுத்து சொல்ல அசுர குழந்தைகளும் புரிந்து கொண்டார்கள்னு சரித்திரம். இப்படி ஒரு சில இடங்களிலே பாகவதர்கள்னா எது அடையாளம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதை வைத்துக்கொண்டு நாம பக்தனா நாம பாகவதனாங்கிறத நாமே சற்று பராமரிசம் ஆத்மசோதனம் பண்ணி பார்த்து எது நம்மால இயலுமோ அதுக்குன்னு முனைந்து கண்டிப்பாக வரவழைத்து கொள்ள வேண்டும். அதையும் பிரகலாத வரத பெருமானே நமக்கு அனுகிரகிக்க வேணும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய வார்த்தை முறிவரச் செய்கிறேன். ஸ்ரீகாந்தாய கல்யாணதேன தேயத்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். வந்திருந்த உங்கள் அனைவருக்கும் அடியனுடைய கிருத்தகதையை தெரிவித்துக் கொண்டு கூடவே இதை விடாமல் ஆண்டுதோறும் அடி எப்போ வரும்போதும் நடத்தி கொண்டு இருக்கும் பெருமாள் ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியரான சாந்த சமதமாதி அனந்த கல்யாண குண பரிபூர்ணராய் எழுந்தருள் இருக்கும் பரமஹம்ச பரிவிராஜராச்சாரியரான அகோபிலமட்டம் ஸ்ரீமத் அழசிங்கர் சுவாமி அவருடைய திருவடிகளுக்கும் அவர் ஆணைப்படி விடாமல் நடத்தி வரும் ஸ்ரீமான் ரமணி அவர்கள் அவருடைய தர்மபத்னியார் அவருடைய பெரும் கைங்கேற்றத்துக்கும் மேன்மேலும் வளர வேணும்னு பல்லாண்டு பாடிக்கொண்டு உங்களுக்கும் பல்லாண்டு பாடி விடை பெறுகிறேன். க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். ஒரு 2-3 அறிவிப்பு மட்டும் பண்ணிவிடுறேன். திருமால் பெருமை அப்படின்னு அடிய குமாரன் டிடி சேனல்ல திவ்யதேசங்களை பத்தி சொல்ல ஆரம்பிச்சு ஒரு 20 நாளா இப்ப ஸ்ரீரங்கம் மட்டும் முடிஞ்சிருக்கு. இனிமே அடுத்த க்ஷேத்திரங்கள்லாம் நடக்கும். வேணுங்கிறத அதை பார்த்துக்கலாம். இல்லைன்னா அது அப்புறம் யூடியூப்லும் போட்டு இருக்கோம். விடாமல் கேட்க வேணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். அதே போல பிரம்மசூத்திரத்தை நடக்கணுங்கிறதுக்காக வேலுக்குடி.tv வெப்சைட்ல போய் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னால் பிரம்மசூத்திரத்துல வேதவியாசர் என்ன சொல்லியிருக்காருங்கிறத ஓரளவு தெரிஞ்சு கொள்ளலாம். எல்லாமே இலவச வகுப்புகள், நீங்க இருக்கிற இடத்துலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். முடிந்தவர்கள் பங்கு கொள்ளணும்னு கேட்டுக்கிறேன். கடைசியா ஒரே ஒரு விண்ணப்பம், ஒரு நம்பர் மட்டும் தரேன், அதுக்கு ஒரு மிஸ்டு கால் மட்டும் கொடுக்கும். இங்க இருக்கிற